श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भवदोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धनः भूतं सरस्य महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् आपदाम् अपहर्तारं धातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्रासेदयादासीत् साक्षात् रामायणात्मना कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकि गोकुलम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं नमता राक्षसान्तहम् கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने मर्यादा पुरुषोत्तम राम என்று இந்த பாரத பூமியிலே கடல் இருக்கும் வரையிலே மலைகள் இருக்கும் வரையிலே சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரையிலே ஸ்ரீராமனுடைய பெருமையானது குறையப் போவது கிடையாது. எத்தனையோ சரித்திரங்கள் இந்த பாரத தேசத்திலே நடைபெற்றிருக்கலாம். ஆனால் அந்த காவியங்களுக்கெல்லாம் ஆதி காவியம் என்று சொன்னால் அது ஸ்ரீராமாயணத்துக்கே இருக்கக்கூடிய பெருமை. பகவான் உலகத்தை படைக்கும் போது வேதங்களை கொண்டே படைத்தான். இந்த வேதங்கள் ஒருவரால் உருவாக்கப்பட்டதல்ல, அது அபுருஷேயம். அந்த வேதங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவ்வளவு எளிதில் முடியாது. அதனால தான் இதிகாச புராணாபியாம் வேதம் சௌப பிரம்மயேது என்று சொல்லுவார்கள். வேதங்களினுடைய ஆழ்ந்த பொருள்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதிகாசங்களும் புராணங்களும் தான் உபபிரம்மணங்களாக, அப்படின்னா வேத வேதாந்தங்களின் கருத்துக்களை தெளிவாக நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இதிகாச புராணங்கள் உருவாக்கப்பட்டன. இதிகாச புராணங்களுக்குள்ளே இதிகாசத்துக்கு ஏற்றம், அந்த இதிகாசத்துக்குள்ளே ஸ்ரீராமாயணத்துக்கு ஏற்றம். பிள்ளை லோகாச்சாரியா தன்னுடைய ஸ்ரீவச்சன பூஷணத்திலே இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தாலே சிறையிருந்தவள் ஏற்றம் சொல்லிற்று அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப இதிகாசங்கள் இரண்டுக்குள்ளே தலை சிறந்தது என்றால் ஸ்ரீராமாயணம். ஸ்ரீராமாயணம் என்பதே சரணாகதி சாஸ்திரம். ஸ்ரீராமாயணம் என்பதே தர்மம் என்பது என்ன என்று உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக பகவான் எடுத்த மிக உயர்ந்த அவதாரம், பூர்ணமான அவதாரம். பகவான் பற்பல அவதாரங்களை எடுத்திருக்கலாம். எந்த அவதாரத்திலே பகவான் இந்த பூமியிலே ரொம்ப நாள் இருந்தார்? கிருஷ்ணாவதாரத்திலேயா, இல்லை மத்ஸ்யாவதாரமா, கூர்மாவதாரமா? ஸ்ரீமன் நாராயணன் தன்னை தாழ விட்டு கொண்டு இந்த பூமியிலே கிட்டத்தட்ட 10,000 வருஷம் இருந்திருக்கிறான்னா மனிதர்கா படாதனப்பட்டு இந்த மனிதர்களை திருத்துவதற்காகவும் அவர்களுக்கு தர்ம நெறிமுறைகளை எல்லாம் காட்டுவதற்காகவும் தர்மத்தை சமதர்மமாக நடத்துவதற்காகவும் தீயவர்களை எல்லாம் அழித்து நல்லவர்களை காப்பதற்காகவும்
தன்னிடத்தில் சரணம் என்று வந்தவர்களை எந்த நிலையிலேயும் நான் காப்பாற்றுவேன் என்று உலகத்திற்கு தெளிவாக விளங்க வைப்பதற்காகவும் தான் ஸ்ரீராமாவதாரம். பெருமான் வருகிறான் என்றால் பிராட்டி சும்மா இருப்பாளா? அவர் போறாருன்னா அவருக்கு முன்னாடி ஓடிக்கொண்டு சீதா பிராட்டியார் வந்து அந்த பகவானோடு இருந்து இருவரும் கூடின சீதாராமர்களுடைய வைபவம் என்பது எத்தனை ஜென்மங்கள் கேட்டாலும் அவ்வளவு எளிதில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ரொம்ப பாவனமானது, ரொம்ப மங்களகரமானது, ரொம்பவும் ஸ்ரேயஸானது அவர்களுடைய அற்புதமான வைபவம். சீதைக்கு ராமன், ராமனுக்கு சீதை. அழகிலேயா, குணத்திலேயா, அவர்களுடைய குலப்பிறப்பிலேயா, அவர்களுடைய நடத்தையிலேயான்னு கேட்டால் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றால் அது சீதாராமர்களுக்கே இருக்கக்கூடிய ஏற்றம். அந்த ஸ்ரீராமாயணத்துக்கு எல்லாருமா சொல்லக்கூட ஒரு முக்கியமான ஸ்லோகம், ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். என்ன இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம்? ஆபதாம் அபகர்த்தாரம் அங்க பிரிச்சுக்கணும். நம்முடைய ஆபத்துக்களை எல்லாம் போக்குகிறார். ஆபதாம் அபகர்த்தாரம், நம்முடைய ஆபத்துக்களை எல்லாம் அபகரிக்கிறான் பகவான். ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம். சுவாமி வெறுமனே பிடுங்கதான் செய்வாரோ, எதுவும் கொடுக்க மாட்டாரான்னா சர்வ சம்பத்துகளையும் கொடுப்பார். ஸ்ரீராமன் நம்முடைய ஆபத்துகளை எல்லாம் அபகரித்து விடுவார். அதே நேரத்தில் நம்முடைய அனைத்து சம்பத்துக்கள் மங்களங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியவர். எப்பேற்பட்டவர் இந்த ராமர்? நரசிம்மரை போல கோபமா இருப்பாரா? லோகாபிராமம் ஸ்ரீராமம், லோகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆசைப்படும்படியாக அபிராமனாக. ராமன்னு சொன்னாலே ரமயதீதி ராமஹா, இனிமையானவனாக. லோகாபிராமம் ஸ்ரீராமம், தனி ராமன் இல்லை, சீதா பிராட்டியோடு கூடின ராமம். அவர்களை பூயோ பூயோ நமாம்யகம், திரும்ப 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 வணங்குகிறேன். அந்த பூயோ பூயோன்னு அவர் 2 தடவை போட்டிருக்கார். நம்ம இன்னைக்கு ஒரு 108 தடவை 1000 தடவைன்னு சேவிச்சிருக்கோம். விடாம சேவிக்கணும். எப்போ நமக்கு உறுதுணையாக பகவான் இருக்க போறான்னா அது ராமநாமத்தினுடைய மகிமை. அந்த ஸ்ரீராமாயணத்திலே இன்னைக்கு நம்ம ராமனுடைய பெருமையை பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். ராமனுடைய பெருமையை பார்ப்போம். ராமனுடைய பெருமையை யார் சொல்லி பார்க்கணும்? வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை எழுதிட்டார். தமிழில் கம்பராமாயணம் எழுதிட்டார். துளசிதாசர் எழுதிட்டார். எத்தனையோ பேர் ராமாயணத்தை இன்னைக்கு உலகளாவிய முறையில் மொழிபெயர்ப்புகள் ஏற்பட்டு இருக்கு. அதனால ராமகதை என்பது புதிது அல்ல. ஆனால் ராமாயணத்திலே பலவிதமான பரிணாமங்கள் உண்டு. வேற 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 கோணத்தில் அதை பார்த்தோம்னா அது ஒரு பெரிய ரிசர்ச் சப்ஜெக்ட். அது பார்த்து எத்தனை கோணங்களில் பார்த்தாலும் நமக்கு பல அர்த்தங்களை காட்டக்கூடியது தான் ஆதி காவியமான ராமாயணம். நாம் இப்போ எப்படி இந்த 3 நாளைக்கு பிரித்து பார்க்க போகிறோம் என்றால், ராமனுடைய குணங்கள், அவனுடைய பெருமைகளை யார் யார் சொல்லியிருக்கிறார்கள்? தேவதைகள் சொன்னார்கள். அது நமக்கு வேண்டாம். ஏன்னா அவங்க இந்த பூமியை தொட்டு பார்த்ததே கிடையாது. இந்த பூமியில காலே வைக்காதவர் சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால அவங்களெல்லாம் விட்டுருவோம். இந்த தேவதைகள், பிரம்மா சொன்னார், சிவன் சொன்னார், இதெல்லாம் வேண்டாம். அவங்களாம் எட்டியே பார்க்கல, அவங்கெல்லாம் வேண்டாம். அப்போ பூமியில இருக்கிறவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். அந்த பூமியில இருக்கிறவர்களுக்குள்ளே மேன்மை தாழ்ச்சின்னு பிரிவு இருக்கும் இல்லையா? இவர்கள் ஏற்றமானவர்கள், இவர்கள் கொஞ்சம் தாழ்ந்தவர்கள்னு இருக்கும். இப்போ பூமியில வாழக்கூடியவர்களுக்குள்ளே ரொம்ப ஏற்றமா வாழக்கூடியவர்கள் யார்? தவ வாழ்க்கையை வாழக்கூடிய ரிஷிகள். நம்ம போல சம்சாரத்தில் அப்படி இப்படி இருக்கணும்னு ஆசைப்படாம நல்ல காடுகளிலே அப்படி மான் தோல் மர உரியை தெரித்து கொண்டு மனநசீலகா முனிகி என்று பகவத் தியானத்தையே மனனம் செய்து கொண்டு காட்டில் ஒரு தவ வாழ்க்கை. அப்படின்னா நம்ம போல இல்லற சுகம், லௌகீக விஷயங்களிலே, உலக இன்பங்களிலே ஆசையை வைக்காமல் அவற்றை துறந்து ஒரு தவ வாழ்க்கை வாழறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்கள ஒரு ஜட்ஜா எடுத்துக்கலாம். எதுக்குன்னு கேட்டா, அவங்க இந்த வாழ்க்கையை பார்த்து துறந்து அதுல இருந்து ஒதுங்கி வாழறார்கள். அவர்கள் முதல்ல ராமரை கொண்டாடுகிறார்களா, என்ன கொண்டாடி இருக்கிறார்கள் என்று அதை பார்ப்போம். சரி, 2வது, நம்ம போல சாமானிய ஜனங்கள், பொதுமக்கள், நாமெல்லாம் சம்சாரிகள். ராமர் வாழ்ந்த காலத்துல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க?
அவர் வாழ்ந்த காலத்துல பொதுமக்கள் என்ன சொன்னார்கள்? இன்னைக்கு நாங்க பல இடங்கள்ல பிரச்சாரம் போகும்போது, நீங்க எப்பவுமே ராஜாக்கள் கதையே சொல்றீங்களே, மக்கள் கதை சொல்ல மாட்டீர்களான்னு கேட்டா, அரசன் எவ்வழி மக்கள் அப்படி. நல்ல ராஜா இருந்தான்னா மக்கள் பிரஜைகள் நல்லா இருப்பாங்க. ஆரம்பத்திலேயே கர்ப்ப ராமாயணத்தில் ஆகட்டும், வால்மீகி ராமாயணத்தில் ஆகட்டும், அயோத்தி என்ற ஊர் எப்படி இருந்ததுன்னு அவங்க எழுதுறத பார்த்தா சீக்கிரமா நம்ம திரும்பி கொஞ்சம் டைமை ரிவர்ஸ் பண்ணி அங்கே ஓடி போயிடலாமான்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்திருக்குன்னா ராஜா அப்படி இருந்திருக்கார், ராமராஜ்யம்னு சொல்லக்கூடியது. சரி, இருந்தாலும் பொதுமக்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? சாமானிய ஜனங்கள், ராமனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள், பொதுமக்கள், அவர்கள் இந்த ராமனை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நாளைக்கு பார்ப்போம். 3வது நாள் நாம் பெண்கள்னு போட்டிருக்கேன். நம்ம கோஷ்டியிலே ஒரு சுவாமி கேட்டார், சுவாமி இந்த பெண்கள்ன்ற வார்த்தையை கொஞ்சம் எடுத்துடலாமா அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு கலியுகத்தில் எதையாவது போட்டாலே அதை திரிச்சு பேசுவான். பெண்கள் போற்றும் ராமன் அப்படின்னா ஒருவேளை கிருஷ்ணனுக்கு இருக்க மாதிரி ராமனுக்கு ஏதாவது இப்படிலாம் சொல்றீங்களா அப்படின்னு தப்பா போயிடுமோன்னு அவருக்கு பயம். நாம எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட சரித்திரம் தெளிவா இருக்கு, பேசுறவன் பேசிட்டு தான் இருப்பான். அதனால நமக்கு புராணங்கள்ல தெளிவா இருக்கு, என்ன சொல்லியிருக்கோ சொல்லி. ஏன் பெண்கள்னு போட்டோம்னு சொன்னால், இந்த பெண்கள் சாதாரண பெண்கள் அல்ல. யாரோ பிரஜைகள்னு சொல்லும் போது அதுல பெண்கள் எல்லாம் சேர்ந்து போச்சு. உண்மையில பாத்தீங்கன்னா நாளைக்கு பார்க்க போறோம், ஆண்களை விட பெண்கள் தான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் துரத்தி அனுப்புறாங்க. போங்கடா, என்ன உட்காந்துருக்கீங்க, ராமர் காட்டுக்கு போறாரு, உனக்கு என்ன வேலை அப்படின்னு பெண்கள் தான் எல்லாரையும் கிளப்பி விடுறாங்க. அது பிரஜைகள்ல சேர்ந்து போச்சு பெண்கள். நாம சொல்ற பெண்கள் அந்த பெண்கள் இல்லை. ராமனாலே அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்ட பெண்கள். நமக்கு கூட ஒருத்தர் போய் சாமி சாமின்னு கும்பிடுவோம், அந்த சாமியால நமக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுநாளே என்ன பண்ணுவோம்? ஆமா ஆமா, அவர் அப்படிதான் நம்பி ஏமாந்து போயிட்டேன், அவர் எனக்கே அப்படி, எங்க வீட்டுக்கு எங்களுக்கே அவரால் எவ்வளவு கஷ்டம் வந்துடுச்சுன்னு அவரை தூற்றி விடுவோமா இல்லையா? கட்டாயமா தூற்றிடுவோம். அதுதான் மனித இயல்பு. இப்ப நாம சொல்ல போற பெண்கள் அனைவருமே ராமனாலே ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த ராமனால பாதிப்பு ஏற்பட்ட பெண்கள் அவரை வசைபாடணுமா இல்லையா? அவரை திட்டி பேசணுமா இல்லையா? ஆனா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னு பார்ப்போம். இவ்வளவுதான். ரொம்ப எளிமையா பார்த்தோம்னா, அப்ப மனிதர்களுக்குள்ள மிக உயர்ந்தவர்கள்னு சொன்னா தவ வாழ்க்கை வாழக்கூடிய ரிஷிகள். அதற்கு அடுத்தபடியா பொது ஜனங்கள், சாமானிய மக்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்கள்னு பார்ப்போம். 3வது, ராமனாலே அவர்களுடைய குடும்பத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டு, அது ராமன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு உலகம் சொல்ற அளவுக்கு இருந்தாலும், அந்த பெண்கள் அந்த ராமனை தூற்றி பேசினார்களா, திட்டி பேசினார்களா, இல்ல கொண்டாடி பேசினார்களா இப்படின்னு 3 பார்க்க போறோம். இப்பவே சொல்லிடுறேன், 3வது நாள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பெண்கள் பேச்சுனாலே ஒரு தனி மதிப்பு தான். நம்ம வெறும் ஆண்கள் பேச்சா பார்த்துட்டோமா, அதுலேயும் மண்டோதரி பேச போற பேச்சை பார்த்தீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு அழகான வார்த்தைகள். சரி, இன்னைக்கு முதல்ல ரிஷிகள் எப்படி கொண்டாடினார்கள்னு பார்ப்போம். ரிஷிகள்னா யார்? ரிஷிகள் 4 விதமான ரிஷிகள். அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? 4 விதமாக ரிஷிகளை பிரிக்கிறோம். தேவ ரிஷி, பிரம்ம ரிஷி, மகரிஷி, ராஜ ரிஷி. 4 விதமாக ரிஷிகளை பிரிக்கிறோம். ஒருத்தர் தேவ ரிஷி, ஊரெல்லாம் நாராயணா நாராயணான்னு திரிலோக சஞ்சாரியா சுத்தின்னு இருக்காரு, அவர் தான் தேவ ரிஷி. ஏன்னா அவர் ரிஷியும் இல்லை தேவரும் இல்லை, நடுவில் இருக்கு. தேவர்கள் கும்பல்ல சேர்க்கலாமான்னா ஓடி போயிடுறாரு. என்ன இங்கெல்லாம் இந்திரன் சந்திரன்லாம் என்ன கூட்டாதீங்கோ, நாராயணா நாராயணான்னு ஓடி போயிடுறாரு. அவர் தேவனாக இருந்தாலும் ரிஷியா வாழறாரு பார்த்தீங்களா? அதனாலதான் அவருக்கு தேவ ரிஷின்னு பேர். சரி, அவர் தேவ ரிஷி. நாரதர், சனக சனத்குமாரர்கள், இவங்களெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். சரி, பிரம்ம ரிஷி வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், இவர்களெல்லாம் பிரம்ம ரிஷி. அப்படின்னா அந்த அளவுக்கு தவ வலிமையை செய்து பெரியவர்களால், அவர்களுக்கு மேம்பட்டவர்களால, பிரம்மாவாலேயோ இல்ல புலஸ்தியர் வசிஷ்டர் போன்றவர்களாலேயோ நீர் இனிமேல் பிரம்ம ரிஷி என்று அழைக்கப்படுவீர் அப்படின்னு டைட்டில் வாங்கணும். விஸ்வாமித்திரர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கார். அவர்கள் பிரம்ம ரிஷிகள்னு சொல்றோம். மகரிஷி, மகரிஷினா ரிஷிகளுக்குள்ள அடுத்த ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் மகரிஷி. வால்மீகி என்பவர் மகரிஷி. நம்ம இப்ப வால்மீகின்னு சொல்றோம் இல்லையா? அந்த வால்மீகி என்பவரே மகரிஷி தான். ராஜரிஷி, மீதி ரிஷிகள் எல்லாம் ராஜரிஷிகள். சாதாரண இருக்கக்கூடிய ராஜரிஷிகள் ஜாபாலி, வாமன், இப்ப ரொம்ப இருக்காங்க, வாமனர் போன்றவர்கள் எல்லாம் சாமானிய ரிஷிகள். அவர்கள் எல்லாம் ரிஷிகள். இப்ப நான் அந்த பிரிவுக்குள்ள இவங்க தான் என்னதுன்னு நான் சொல்லலை, உங்களுக்கு 4 பிரிவுகளை சொன்னேன். அப்போ முதல்ல தேவ ரிஷி,
அப்புறமா பிரம்ம ரிஷி, அப்புறமா மகரிஷி, அதுக்கப்புறமா ராஜ ரிஷி. இந்த 4 ரிஷிகளுமே கொண்டாடணும். இப்போ எதுக்கு இந்த பட்டியலை சொன்னேன்னா, ராமரை நான் தேவ ரிஷி கொண்டாடுறாருன்னா நல்லா இருக்கு சார், அவர் தேவர், தேவருக்கு தேவர், ஆளை வச்சு பாட வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிடுவோம். பிரம்ம ரிஷி அப்படின்னாக்க ஆமாம் சார், அவர் தியானம் காரணம் துத்தியேயா, பரபிரம்மத்தை தியானம் பண்ணதுனால அவர் பாடிட்டார் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படிலாம் இல்லைப்பா, 4 ரிஷிகளுமே கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு அந்த 4 ரிஷிகளுடைய கொண்டாட்டத்தை பார்க்க போறோம். முதலிலே மகரிஷி வால்மீகி. கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகி என்கின்ற அழகான குயில் கிளி அதுதானே பாடியிருக்கு ராம ராமனு. அவர் முதல்ல எப்படி ராமநாமத்தால பெருமை பெற்றார்னு ஒரு செவி வழி செய்தி, இது எந்த புராணத்துல இருக்குன்னு அடியனுக்கு தெரியாது. ஆனால் பிரதானமா எல்லாருமே இந்த வால்மீகி மகரிஷி என்றவருடைய சரித்திரத்தை சொல்லும் போது, இப்போ விஷ்ணு புராணம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கு, விடாம கேட்கணும். கிளாஸ் ரூம் செஷனை அட்டன் பண்றோம்னா ஃபுல்லா அட்டன் பண்ணோம்னா தான் அதனுடைய பெனிஃபிட் கிடைக்கும். ஸ்டார்டிங்ல அப்படியே சாப்பிட்டுட்டு வச்சிருப்போம், பிரசாதம் சாப்பிடும்போது முதல்ல ஆரம்பத்துல மாத்திரம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாமா, முழுசா சாப்பிட்டு முடிக்கணும். ஏன்னா அதுல வரப்போகுது பிராச்சீன பர்ஹிஸ் அப்படிங்கிறவருக்கு பிள்ளைகள் பிறக்க அவருக்கு பிராச்சேதசர்கள் அப்படின்னு பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிராச்சேதசர்களுடைய குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த வால்மீகி. அப்ப நீங்க பிராச்சீன பர்ஹிஸ்னா எங்கன்னு விஷ்ணு புராணம் பாகவதத்தில் போய் பார்க்கணும். அதுல அவங்க பிள்ளைகள் யார், அந்த பிராச்சேதசர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு போய் அங்க பார்க்கணும். தவ வாழ்க்கை செய்தாங்க, தவத்துக்கு போயிட்டு வரும்போது எல்லாம் மரம் செடியா வளர்ந்துருந்தது, வெட்டுறேன்னு போனாங்க. சந்திரன் தன்னுடைய பெண்ணை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சார் அப்படின்னு கதை நல்லா இருக்கும், சரித்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த பிராச்சேதஸ் அவருடைய வம்சத்துல வந்தவர் தான் வால்மீகி. வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதயாதாசி, இந்த வார்த்தை வருது பிராச்சேதஸ், உயர்ந்த பிராச்சேதஸ் குடும்பத்துல பிறந்த வால்மீகியினால கொண்டு வரப்பட்டது. எப்பேற்பட்டது? வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதயாதாசி சாக்ஷாத் ராமாயணாத்மனா. வேத வேதாந்தங்களிலே சொல்லப்பட்ட தெய்வமான ராமன், அந்த ராமனை குறித்து சொல்லப்படுகிறது. எங்க சொல்லப்படுகிறது? வேதமே ராமாயணமாக உருவாகி அந்த ஹீரோ, அந்த வேத வேதாந்தத்தினுடைய தலைவன் யார்? ராமன். அப்ப வேதம் தான் ராமாயணம். அதுல கூறப்பட்ட ராமன் இருக்காரே, அவர் தான் வேத வேதாந்தங்கள்ல காட்டப்பட்ட பரபுருஷன், பரதேவதை அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே, வேத வேதாந்தங்களுக்கு தலைவனானவன் ராமனாக தசரதனுடைய பிள்ளையாக தோன்றினான். வேத பிராச்சேதயாதாசி, அந்த வேதமானது பிராச்சேதஸ் என்ன சொல்லக்கூடிய வால்மீகி மகரிஷியினாலே சாக்ஷாத் ராமாயணாத்மனா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சாக்ஷாத் ராமாயணாத்மனா, ராமாயணமாகவே உருவாயிற்று. அப்ப வேதம் வேறல்ல, ராமாயணம் வேறல்ல. எளிமையா புரிஞ்சுக்கலாமா? சாக்ஷாத் ராமாயணம்னா இது சாக்ஷாத் நாராயணன் அப்படின்னா என்ன? நாராயணன் வேறல்ல, இவர் வேறல்லன்னு அர்த்தம். அப்ப வேதம் வேறல்ல, ராமாயணம் வேறல்ல அப்படின்னு பார்க்கணும். இவர் ரத்னாகர் என்று இவருக்கு திருநாமம் இருந்தது. ரத்னாகர்னு பேர்ல இருந்தார், பிராச்சேதசராய் இருந்தார். அவர் சிறு வயதுல தொலைந்து போய்விட்டார் காட்டுல தொலைஞ்சு போன உடனே இவரை ஒரு வேடுவர் குடும்பம், அந்த வேடுவன் எடுத்து வளர்த்தான். வேடுவன் கிட்ட வளர்ந்தா எப்படி இருக்கும்? வேடுவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெட்டுறது, குத்துறது, பிடிக்கிறது, போறதுன்னு இப்படி இருந்து திருமணமும் ஆயிற்று. திருமணமான உடனே குழந்தைகள் பிறக்க ஆரம்பிச்சுது. குழந்தைகள் 1-2 இருந்தா பரவாயில்லை, குழந்தைகள் அதிகமானா காப்பாத்துறதுக்கு கஷ்டம். எப்படி காப்பாத்துறது? குழந்தைகள் அதிகமா பிறந்த உடனே காப்பாத்திக்க முடியல. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சார்? வேடுவர் குலம், காடு, வழிப்பறி கொள்ளை, போற வர்றவங்களெல்லாம் வழிப்பறை கொள்ளை பண்ணி அதுல கிடைக்கிற காசு பணத்தை எடுத்துட்டு வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடை கொடுத்து காப்பாத்தி வந்துட்டு இருந்தார். இதே வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்தார். இன்றைக்கும் பிட்டூர் அப்படிங்கிற இடம், கான்பூருக்கு பக்கத்துல பித்தூர்னு இடத்துலதான் வால்மீகி ஆசிரமம். அந்த இடத்துல நவகுச்சர்களோட சீதா பிராட்டி வாழ்ந்திருந்த இடம். அங்க போனீங்கன்னாக்கா காட்டுல திருடனா இருந்தார் வால்மீகின்னு அங்க போனீங்கன்னா அந்த சிலையே பார்க்கலாம். இருக்காரான்னா அது சாட்சி, ஆமா நான் திருடனா தான் இருந்தேன், இப்ப என்ன அப்படின்னு அவர் இருக்காருன்னா பொய் சொல்ல வேண்டியதே இல்லையே. நமக்கெல்லாம் உதாரணம் சொல்றதுக்காக தான்.
நம்ம கூட இதெல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்டா, ஏன் திருடனா இருந்தவர் வால்மீகி ராமாயணமே எழுதுறாருன்னா செய்ய முடியாதான்னு நமக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் இந்த சரித்திரங்கள் எல்லாம். அப்படி அவர் இருக்க, இந்த ரத்னாகர் என்பவர் வழிப்பறி கொள்ளை செய்ய நாரதர் ஒரு தடவை வர்றார். நாராயண நாராயண நாராயணான்னு வந்துட்டு இருக்க. அன்னைக்கு யாரும் ஆள் கிடைக்கல அவருக்கு. இவரை போய் மிரட்டினார். யாராவது கையில சொத்து சுகம் வச்சிருந்தாக்கா கத்தியை காட்டி மிரட்டினாக்கா பயப்படுவாங்க. நாரதர் கையில என்ன இருக்கு? அவர் கையில நல்ல துளசி மாலையை போட்டு கையில நாராயணா நாராயணான்னு போட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன இருக்கு பயப்படுறதுக்கு, அவர் கொடுக்கறதுக்கு? இவர் பார்த்தார், மேல கீழே பார்க்கறாரு, பயப்படவே இல்லை. பார்த்தார் ரத்னாகர், ஏன் மிரட்டுறேன், தனியா வேற இருக்கீர், கத்தியை காட்டுறேன், குத்திடுவேங்கிறேன், வெட்டிடுவேங்கிறேன், பயப்பட மாட்டேங்கிறீரே, என்ன இது அப்படின்னார். நீ யாருப்பான்னு கேட்டார். என் பேர் ரத்னாகர் அப்படின்னார். நீ என்ன தொழில் செய்கிறாய்? இதோ இதுதான் தொழில்னா. ஓ, இதுக்கு பேர் தொழில்னா? நீ செய்யறது பேர் தொழில் இல்லப்பா. தொழில்னு சொன்னா ஏதோ உழைக்கணும், போனோம், கஷ்டப்பட்டோம், சம்பாதிச்சோம், நீ உழைச்சதுக்கேற்ற கூலி கிடைக்கணும், அதுக்கு பேர் தான் தொழில். நீ செய்யறதுக்கு பேர் தொழில் இல்லை, நீ செய்வது அதர்மம். நீ இன்னொருத்தரை துன்பப்படுத்தி அவங்கள வெட்டி குத்தி அவங்க கிட்ட காசு பறிக்கிறியே, இது அதர்மம் இல்லையா? இது நேரடியான தர்ம வாழ்க்கையே இல்லையே அப்படின்னா. அதெல்லாம் எப்படியாவது இருக்கட்டும், எனக்கு குழந்தைங்கள்லாம் அதிகமாக இருக்குது, அது பட்டினியில் இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடணும்னா எனக்கு வேறு வழி தெரியல, அது பெரிய தர்மம் இல்லையா? பெத்த பிள்ளைங்களை காப்பாற்றுறது தர்மமா இல்லையா? நான் அந்த தர்மத்தை செய்கிறேன். அதனால் எப்படி பண்ணுறேன்? எனக்கு தெரிஞ்ச வழி இதுதான். அதனால் அடித்து வெட்டி கொள்ளை அடித்து கொண்டு போய் தர்மத்தை செய்கிறேன். அதனால் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு. ஓ அப்படியா? நீ இப்போ வழிப்பறி செய்து கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை கொண்டு போய் வீட்டில் இருக்கிறவங்களோட பங்கு போட்டுக்கிறேன், அப்படி தானே? ஆமாம் ஆமாம், நான் கொண்டு போவேன், எனக்கு வேண்டியதை வாங்கிக்குவேன், என் மனைவிக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பேன், பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னா. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீ செய்கிற காரியத்தினால உனக்கு பாவங்கள் சேரும் தெரியுமா? பாவம் சேர்ந்தா சேர்ந்துட்டு போகுதுன்னா. சரியா கேளுப்பா, நீ இப்போ வீட்டுக்கு போய் ஒரு காரியம் பண்ணு. இப்போ நீ கொண்டு வர்ற இந்த பொருள் இதெல்லாம் சந்தோஷமா எல்லாரும் ஷேர் பண்ணி வாங்கிக்கிறாங்கல்ல. இப்போ அடுத்து நீ என்ன பண்ணு, நான் இவ்வளோ காலமாக கொள்ளை அடிக்கிறேனே, எத்தனை பேர் சாபம் கொடுத்துருப்பான், இதெல்லாம் மேலே தர்மன் யமன் கணக்கு எழுதி வச்சிருக்காருல்ல, பாவம் எக்கச்சக்கமாக சேர்த்து வச்சிருக்கேன், இன்ட்ரெஸ்ட், ரிகரிங் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு எக்கச்சக்கமாக சேர்ந்துருக்கு. இப்போ இந்த பாவத்திலையும் உங்களுக்குலாம் ஷேர் வரும், பரவாயில்லையா அப்படின்னு போய் கேட்டுட்டு வான்னு. இதில் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? என் சந்தோஷத்தில் பங்கு எடுத்துக்கிறாங்கன்னா என்னுடைய துக்கத்துலேயும் தான் பங்கு எடுத்துக்க போகிறாங்க. இதில் எனக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லையான்னு. இல்லைப்பா, ஒரு தடவை கேட்டுட்டு வந்துடுறேன்னா. கேட்டு வந்துடுவேன், நீ ஓடி போயிட்டீர்னா? நாரதர் சொன்னார், நான் எங்கேயா ஓடி போவேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், பயப்படாத, நான் இந்த மரத்துக்கு கீழே நீ போயிட்டு வா, தைரியமா இரு, நம்பி போயிட்டு வான்னு. பார்த்துக்கோ சாமி, உன்னை நம்பி விட்டுட்டு போறேன், ஏமாத்திடாத அப்படின்னாரு. எனக்கு வேற ஆள் கிடைக்கல, நீர் தான் கிடைச்சிருக்கீர், வந்த உடனே உங்க கையில இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு போகணும். அவர் பார்த்தாரு, என் கையில இன்னும் இருக்கு மீன், தம்பூராதான் கொடுக்கணும். சரி சரி போயிட்டு வாப்பான்னு. இதெல்லாம் பகவானுடைய லீலை. நேராக வந்தார், ஓடி ரத்னாகர் தன்னுடைய வீட்டுக்கு வந்தார். கையில் அவ்வளோ பொருள் இல்லை. மனைவி கேட்டா, என்ன கையை விரிச்சிட்டு வரீங்க இன்னைக்கு? சரியா யாரும் அமையலை இன்னைக்கு, அதனால இருக்கிறது ஏதாவது நம்ம வீட்டில் ஸ்டோர் ரூம்ல இருந்தால் எடுத்து வா, அதை வச்சு சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னா. சரி சரி, வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு வரும் அப்படின்னோடனே எல்லாம் கூடி உட்காந்து பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுது. எல்லாரும் உட்காந்துட்டாங்க, சுற்றி சாப்பிட உட்காந்துட்டாங்க. இவரும் உட்காந்துட்டார். மெல்லமாக பேச்சு கொடுக்குறார் மனைவி கிட்ட. உனக்கு தெரிய இல்லை நான் எப்படி சம்பாதிக்கிறேன்னு, அதனால உங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஆமாம் ஆமாப்பா, நீ ஏதோ பண்ணி சம்பாதிச்சு கொண்டு வர, சந்தோஷமா இருக்கு. அப்போ நான் கொள்ளை அடிக்கிறத நீங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன், எல்லாம் சந்தோஷமா ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ நான் கொள்ளை அடிக்கிறதுனால எனக்கு பாவம் சேரப்போகுது, அந்த பாவத்திலே உங்களுக்கெல்லாம் பங்கு இருக்கு, தெரியும் இல்லை அப்படின்னு சொன்னார். சாப்பிட்றவன் அப்படியே கீழே இலையெல்லாம் போட்டான். இது ஏன் முன்னாடியே சொல்லலைன்னா, நீ கொண்டு வர்ற சாப்பாடை சாப்பிடுவோமே தவிர பாவத்துல பங்குலாம் எங்களுக்கு வேண்டாம், இதுன்னா பம்பா போச்சு. நீ பண்ற பாவத்தை நாங்க ஏன் சுமக்கணும்? நீ அப்பா, நீ எங்களுக்கு சம்பாதிச்சு போட வேண்டிய ஒரு கடமை. நீ கொள்ளையடிச்சு போட்டு பாவம் வந்தா உன்கிட்ட தான் இருக்கணும், அந்த பாவத்தை எங்களுக்கு பங்கு போட்டா அந்த பாவத்தால வந்த சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம்னா. பயந்தே போயிட்டார் இவர். என்னடா புதுசு, நான் நம்பி இருந்தேனேடா, இப்படி சொல்லிட்டீங்களேடா. அவர் யோசிச்சு பார்த்தார். நாரதர் ஞாபகத்துக்கு வந்தார். சரி, அந்த சாமி ஏதோ சொல்றது சரிதான் போடுறது அப்படின்னு ஓடி வந்தார். நாரதர்கிட்ட வந்தார். மரத்துக்கு இடம் நாரதர் உட்காந்துருக்கார். நாராயண நாராயண நாராயணா. கேட்டார், சாமி எப்படி சாமி கரெக்டா சொன்னேன்? போனவனே பாவத்துல பங்கு இல்லை எடுத்துக்க மாட்டான்னுட்டானே, இவங்களுக்காக நான் எத்தனை பேர்கிட்ட போய் கொள்ளையடிச்சு பணம் சம்பாதிச்சிருக்கேன், இப்பதான் புரியுது. அப்போ எதுவுமே இப்படிதான் போடுறது, நல்லதுன்னா இருப்பாங்க போடுறது, கெட்டதுன்னா விட்டுட்டு போயிடுவாங்களா? இதுதான் உலக இயற்கையான்னார். அப்படிதான், வேற வழி இல்லைப்பா, என்ன பண்றதுன்னு. வேணாம் சாமி, இந்த வாழ்க்கையே வேணாம், இல்லற வாழ்க்கையே வேணாம், ரொம்ப ஏமாந்து போயிட்டேன்,
அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுன்னா எனக்கு இல்லற சுகத்துல ஆசை இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க சுகத்துக்கு தான் ஆசைப்படுறாங்களே தவிர எனக்கு யாரும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாரும் நிற்க மாட்டான் போல் வேண்டாம், நான் இதை விட்டுடலான்றேன், எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லி கொடுன்னார். என்ன வேணும், தியானம் பண்றியான்னு அப்படின்னாரு. நேரம் கூப்பிட்டு குறைச்சி தியானம் பண்ண முடியுமா? என்ன பண்ண வைக்கிறது இவரை? எளிமையா சங்கீர்த்தனம், நாமம் சொல்றியான்னு. நாமம் தானே சொல்றேன், என்ன நாமம்னா 2 எழுத்து தான், அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு வெட்டு குத்துலாம் வாயில வரும், நல்ல வார்த்தைகளை சொல்லணும்னா எனக்கு வராது. ரொம்ப சிம்பிளா சொல்லு, 2 எழுத்துல நாமத்தை சொல்லுன்னார். ராம ராம சொல்றியான்னார். அவருக்கு என்னவோ அந்த ராம வாயில வரல, அது ஏதோ நாக்கு திரளுது, சொல்ல வரல, சரியா வரல. எதையுமே மறதி மக்குன்னு பேசிய பழக்கம் போடுறது. பார்த்தார், என்ன பண்றதுன்னார். இவர் நாரதர் யோசிச்சு பார்த்தார், ராம 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 அவருக்கு வாயிலே சரியா வரல. மர மரா 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 மரான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பார்த்தா பரவாயில்ல, மரான்னு வருதா, சரி இடைவிடாம சொல்லு, மரா 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 மரான்னு சொல்ல ஆரம்பிச்சார். 9, 27, 108 அப்படியே போயிட்டு டைரக்ஷனை மாற்றி விட்டார். மராம ராம 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 ராமன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன சொன்னார், என்னை பார்க்காத சொல்லிகிட்டே கிளம்பி போயிட்டார். நாரதர் வந்தார், அனுகிரகம் பண்ணார், கடாட்சம் கொடுத்தார். ராமநாமத்தை மட்டும் ஜபி, ஓம் நமஹா, ஒன்றும் தேவையில்லை, ராம் 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 2 அக்ஷரம் அழகா சொல்லு, இவ்வாறு ஜபம் பண்ணுனார். பேசவே இல்லை. அவர் அந்த ராமநாமத்தை சொல்ல 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 அவருக்குள்ளேயே ஒரு சுத்தி ஏற்படுகிறது, ஏதோ ஒரு பியூரிஃபிகேஷன் ஏற்படுது, ஏதோ ஒரு பிரைட்னஸ் வருது. அப்படியே அமைதியா சொல்ல ஆரம்பிச்சார். எழுந்துக்கவே இல்லை, தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ராமநாமத்தை விடாம ஜபம் பண்றார். அவரை சுத்தி புத்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரை சுத்தி மண் புத்து, மண்ணெல்லாம் எறும்பெல்லாம் ஒன்று சேர்த்த முடியும் இல்லையா, எறும்பு புத்து முழுக்க மூடிக்கொண்டு போக இவர் இப்படியே சொல்லி கொண்டு இருக்க பிரம்மா பார்த்து தகச்சு போய், பரவாயில்லை நம்ம நாரதர் நம்ம பிள்ளை நல்ல காரியம் பண்ணியிருக்கான் அப்படின்னு கீழே வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. இவர் கண்ணு திறக்க மாட்டேங்கிறார். நான் தான்ப்பா பிரம்மா வந்திருக்கிறேன், 4 தலையோட வந்திருக்கிறேன், பார்ன்னு சொன்னா பார்க்கல. அப்ப பார்த்து கூப்பிடுறார், ஹே வால்மீகி அப்படின்னு சத்தமா கூப்பிடுறார். வல்மீகம், வல்மீகம்னா எறும்பு புத்து. அந்த எறும்பு புத்துக்குள்ள இருந்து அவர் வெளிப்பட்டபடியால வால்மீகின்னு அவருக்கு பேர். அவருக்கு முன்னாடி இருந்த பேர் என்ன, ரத்னாகர்னு பேர். இன்னைக்கு அவர் வல்மீகம் என்ற புத்துல இருந்து வெளிவந்ததுனால அவருக்கு வால்மீகி என்ற திருநாமம் ஏற்பட, அந்த வால்மீகியோட இப்ப சரித்திரத்துக்குள்ள போகலாம். இந்த வால்மீகி அழகா ரிஷியாக ஆரம்பிச்சுட்டார். எதை சொல்றார் சுவாமி, அவருக்கு ஓம் நமோ நாராயணா எல்லாம் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ராம 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 ராமநாம ஜபத்தியை வச்சு அவருக்கு சிஷ்யர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. பரத்வாஜ மகரிஷிலாம் அவருக்கு சிஷ்யர்களோட அவர் தன்னுடைய ஆசிரமத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு வித்தூர்னு சொல்ற இடத்துல பக்கத்துல அங்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கார். தமசா நதிக்கரையில தான் அவர் வாழ்ந்து வருகிறார். இது அவருடைய சரித்திரம். இப்போ மகரிஷி வால்மீகி ராமாயணம் எழுதுறதுக்கே காரணம் யார், ராமநாமம் தான் அவரை ரிஷியாவே மாத்தி இருக்குன்னா, அப்ப ராமநாமம் எதை வேணாலும் செய்யும் இல்லையா, அதை முதல்ல தெரிஞ்சுப்போம். சரி, இப்ப ரிஷிகளுக்குள்ளே ரிஷிகள் இந்த ராமனை எப்படி போற்றினார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப எளிமை. இன்னைக்கு நீ ஒன்னே முக்கியமானது ஆரம்பத்திலே, ராமாயணம் உருவானதே ரிஷிகளால தான். யார், அதே நாரதர், அதே வால்மீகி தான். அதே வால்மீகி தன்னுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல செய்ய வேண்டிய தபஸ்வீதாம்பரம் அப்படின்னு அவர் என்னென்ன ஒரு தபஸ் செய்யக்கூடியவர்கள் செய்யணுமோ அந்த காரியங்களை செய்து விட்டு இருக்கும் போது, இப்போ முதல்ல ரத்னாகரா பார்த்தார் நாரதர். ரொம்ப வருஷங்கள் கழிச்சு வால்மீகி ஆசிரமத்துக்கு நாரதர் வரார். நாம திருத்தின சிஷ்யம் எப்படி இருக்கான் பார்க்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா. பார்க்க வரார். அழகா பெரிய ஹெர்மிட்டேஜ், நல்ல ஒரு பெரிய பரணசாலை அமைச்சு வால்மீகி ஜம்முன்னு உள்ள உட்காந்துருக்கார். எல்லாம் நடக்குது. உள்ள போறார். நாரதரை பார்த்த உடனே வால்மீகிக்கு ரொம்ப சந்தோஷம். சுவாமி வாங்க 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 சுவாமின்னு விழுந்து சேவிக்கிறார். உள்ள கூட்டு உட்கார வைக்கிறார். அவருக்கு அக்கியம் பாத்தியம் ஆசமணியம்னு எல்லாம் கொடுக்குறார். எல்லாம் சேவிச்சு எல்லாம் வாங்கிக்கிறார். நல்லா இருக்கியாப்பா, எப்படி போயிருக்கு, ராம் ராம் எல்லாம் ராமன், எல்லாம் ராமனுடைய கிருபை அப்படின்னு சொல்றார். சந்தோஷம். அப்புறம் வேற என்ன விஷயம் அப்படிங்கிறார். ஆரம்பமே கேள்வி. ராமாயணத்தினுடைய தொடக்கம் முதல் சர்க்கம் பாலராமாயணத்துல ஆரம்பமே கேள்விதான். கேள்வி கேட்கிறார். ஒரு 16 கல்யாண குணங்களை பட்டியலிட்டு, இப்பொழுது உலகத்திலே இந்த 16 கல்யாண குணங்கள் இருக்கக்கூடியவன் யார்? திருடனா இருந்தவர் எதை கேட்கிறார் கேள்வி,
உயர்ந்த மங்களகரமான குணங்கள் இருக்கக்கூடியவன் இந்த உலகத்துல, இப்பொழுது இந்த உலகத்துல யார் இருக்கிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்க அதுக்கு நாரதர் பதில் சொல்றார். இப்ப 2 ரிஷிகள் பேசுறத பார்த்துட்டோமா? ஒருத்தர் மகரிஷி, இன்னொருத்தர் தேவ ரிஷி. இந்த 2 பேர் பேசிக்கிற பேச்சை தான் முதல்ல பார்க்க போறோம். அதை முதல்ல கடந்துருவோம். என்னது இது? முதல்ல கேட்கறவங்க எடுத்துக்கோங்க, குறிப்பு எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ராமாயணத்தினுடைய பேஸ் இதுதான். நீங்க ராமாயணம்னு பின்னாடி சரித்திரம் வந்தாலும் அந்த ராமாயணத்துக்கு கீழே ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணுமா இல்லையா? எது ஃபவுண்டேஷன் கேட்டா இந்த ஸ்லோகங்கள் தான். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய 4, 5, 6வது ஸ்லோகங்கள்ல இந்த கேள்வி கேட்கிறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ய வீரியவான் தர்மக்யஸ்ய கிருதக்யஸ்ய சத்யவாக்யோ திருடவ்ரதஹ சாரித்ரேண ச கோஹிதஹ சர்வபூதேஷு கோஹிதஹ வித்வான் கஹ கஸ்ஸமர்த்தஸ்ய கஸ்யேக பிரியதர்ஷனகஹ ஆத்மவான் கஹ சிதக்ரோதஹ ஆனுசூயகஹ. இதெல்லாம் கேள்விகள். ஒன்றுனா கேள்வியை கேட்டுட்டு ஆத்மவான் கடைசியில் சொல்லி விடுகிறார். கஸ்ய பிப்யதி தேவாஸ்ய அப்படின்னா என்ன? இவருக்கு சொல்லும் போது ஜாதரோஷஸ்ய சம்யுகே. இது 16 குணங்கள் இருக்கு. ஐயா நீர் ஏதோ கடகடன்னு சொல்லிட்டு ஸ்லோகம், நான் வேகமாக கூட ஸ்லோகம் சொல்ல, நிதானமாக தான் சொன்னேன். ஆனால் இந்த 16 கல்யாண குணங்களினுடைய இப்ப கேட்டுட்டாரா? இந்த 16 கல்யாண குணங்களை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் ராமாயணம். ராமாயணம் என்பது ராமனுடைய இந்த 16 கல்யாண குணங்களின் விரிவாக்கம். அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அதுதான் ராமாயணம். அப்படி அனுபவிச்சோம்னா தான் அனுபவம். அவர் கேள்வி கேட்கிறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான். முதல் கேள்வி என்ன? குணவான். குணம்னா என்ன சுவாமி? குணம்னா எல்லாருக்கும் தான் குணம் இருக்கு. குணம்னா ரொம்ப சாமான்யமா இருக்கு. சாதாரண குணமானு கேட்டா அப்படி இல்லை. குணங்களுக்குள்ள சீர்மையான குணத்திற்கு சீல குணம்னு பேர். சீல குணம்னா என்ன? பால் தண்ணீர் ரெண்டுத்தையும் கலந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி சேர்ந்துடும்? அப்படி 2.5 கலத்தல். ஒரு பெரியவன் சின்னவன் வித்தியாசம் பார்க்காம 2.5 கலந்து பழகிறாங்க பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் சீல குணம்னு பேர். சௌசீல்யம் அப்படிங்கிற உயர்ந்த குணம். ரொம்ப பெரியவர், இன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருப்பார். அவர் கீழே ஒரு கிராமத்துல மூலையில ஒரு யாரோ ஒருத்தர் தெருவில் உட்காந்துருக்கான்னா அவன்கிட்ட போன உடனே அவர் பழகுவாரா? எல்லாரும் கண்ணை வச்சு பக்கத்துல இருந்து போக விட மாட்டாங்க. அப்படிலாம் இல்லாம அவர்கிட்ட போய் பக்கத்துல வந்து சலகரணமா பழகணும். அவரோட 2.5 கலந்து பழகுதல்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த வித்தியாசம் பார்க்காம பெரியவன் சின்னவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் பேதம் பார்க்காம அந்த 2.5 கலந்து பழகுதல் இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப ஈஸி மாதிரி தோணும். யாரும் நாமே அதை செய்யறது. இப்ப நம்மளே பணக்கார ஏழை கிட்ட அவ்வளவு சீக்கிரம் சேர்ந்துருவோமா? அழகா இருக்கிறவன் அழகு இல்லாதவனோட சேர்ந்துருமா? வெள்ளையா இருக்கிறவன் கருப்பா இருக்கிறவனோட சேருமா? ஊர்லாம் பாரத தேசத்தை குறை சொல்லுவான். நம்ம தேசத்துல பரவாயில்லை. இன்னைக்கு எங்கடா ரொம்ப கொடுமைன்னா நம்மளை பத்தி தப்பா பேசுறவன் நாட்டுல தான் இதெல்லாம் இருக்கு. நீங்க ரேசிசம்ன்றதுலாம் எங்க இருக்கு? யூகேல இருக்கு, யூஎஸ்ஏல இருக்கு. இந்த அளவுக்குலாம் இங்க நம்மலாம் அந்த காலத்துல இருந்தே கிடையாது. ஏன்னா ராமர் இருந்தார். ராமர் வாழ்ந்த பூமியில அன்னைக்கே துவேஷம் காட்டலையா? 2.5 கலந்து பழகினார் இல்லையா? ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றிவர் கென்னாதிரங்கி அப்படின்னு குஹனோடு சேருகிறார். யாரோ சுக்ரீவனோடு சேருகிறார். ஏன்? ராட்சசன் அசுரன் விபீஷணன் அவனோட கலக்கிறாரு. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அப்ப 2.5 கலந்து பழகக்கூடிய குணம், அதற்கு தான் சீல குணம்னு பேர். அதனால முதல்ல கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான். குணம்னு சொன்னா சீல குணம், சௌசீல்யம்னு எழுதிக்கணும். குணவான். 2வது கஸ்ய வீரியவான். அது என்ன வீரியம்? வீரியம்னா பராக்கிரமசாலியா இருக்கும். எந்த நிலையில யார் வந்தாலும் ஜெயித்து போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கணும், பலம் இருக்கணும். பராபிபவன சாமர்த்தியம்னு சொல்லுவாங்க உயர்ந்த வார்த்தையில சொல்லணும்னா. அப்ப பராக்கிரமசாலின்னு சொல்றோம் இல்லையா? ராமருக்கு மேல யார சொல்ல முடியும்? சிறு குழந்தையா இருக்கும் போது ஒரு மாரீச்சன், சுபாகு, தாடகை, அதுல மாரீச்சனை மாத்திரம் விட்டு சுபாகு தாடகையை கொன்றதுல இருந்து காட்டுக்குள்ள நுழைஞ்சவர் ஆரம்பிச்சிட்டார். விராதனை கொன்றார். விராதன், கபந்தன், அயோமுகி, எத்தனை பேர். அதை தாண்டி கரதூஷணர்கள்னு 14,000 பேர் ராட்சசர்களை ஒரே ஒரு ராமன் எதிரில் ஜெயிச்சிருக்கார். இதையெல்லாம் கடந்து ராவணன் இருக்கக்கூடிய இடத்துக்கு உள்ள போய் சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைபத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன்
ஓதவண்ணன்னு சொல்றோம் இல்லையா, திருமழிசை பிரான்லாம் பாடினமே, அவன் சென்று வென்றி கொன்ற வீரனார் என்ன வார்த்தை எழுதுறாரு பாருங்க திருமழிசை பிரான். சென்று வென்றி கொன்ற வீரனார். அதனுடைய புலியினுடைய குகைக்கு போய் புலியை அடிச்சா எப்படி இருக்கும்? அப்ப ராவணன் வர வரைக்கும் காத்திருக்காமல் அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவன் இருக்கும் இடத்திலே ஏதோ கிடைச்ச 4 குரங்க கூட்டுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய 4 அம்பு சாஸ்திரம் அதை இதை பொறுக்கிட்டு போய் சண்டை போட்டாராம். அப்படின்னா எவ்வளவு தூரம் பகவானுக்கு அந்த ஒரு வீரம் இருந்திருக்கும். அதான் கஸ்ய வீரியவான். அடுத்தது தர்மக்யஸ்ய என்ன? தர்மக்யன் அப்படின்னா தர்மத்தை நன்றாக அறிந்தவன் அர்த்தம். தர்மக்யன் அப்படின்னா தர்மத்தை நன்றாக அறிந்தவன். கண்ணன் இடத்துல சந்தேகத்துல அர்ஜுனன் கேட்டான் எது தர்மம் எது அதர்மம்னு. அது போல இந்த இடத்துல தர்மம் நன்றாக தெரிந்தவன் யார்? ஜாபாலியை பார்த்து பேசுறார். ஜாபாலி முனிவர். ஜாபாலி என்ன சொல்றார்? ராமனை காட்டுல இருந்து கூட்டு வரணும்ன்றதுக்காக, ராமா நீ என்ன ரொம்ப இப்படிலாம் பேசக்கூடாது. அப்பா இறந்து போயிட்டார். யாருக்கு யார்? அப்பா போயிட்டா சொத்து கிடைக்குதுன்னு சந்தோஷமா அனுபவிக்க வேண்டியதுன்னு. அது நான் பண்ண மாட்டேன். தர்மம் அப்பா ஏதோ அப்பா தான் இல்லையடா, அப்பா போயிட்டார், இன்னும் கூட அப்பா வார்த்தையை காப்பாத்துறேன்னு பேசுறீன்னு கொஞ்சம் அப்படி பேதமா பேசிட்டா கோபம் வந்துடுச்சு ராமனுக்கு. உண்மை எப்படி எங்க அப்பா சபையில வச்சேன், நீர் எப்படி அமைச்சரா இருக்கிற, இப்படி அதர்மமா பேசிட்டு இருக்கிறே அப்படின்னு ஜாபாலிக்க தர்மத்தை எடுத்து சொன்னார். பாத்தீங்களா? தர்மக்யஸ்ய கிருதக்யஸ்ய நன்றி உணர்வோடு இருத்தல். கிருதக்னன் அப்படின்னாக்கா நன்றி இல்லாதவன் அர்த்தம். கிருதக்ஞன் அப்படி சொன்னோம்னா நன்றி உள்ளவன் அர்த்தம். என்ன விட்டாரா? சுக்ரீவன் அவனுக்கு கொடுத்த வார்த்தையை மீறாம அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து, விபீஷணனுக்கும் கொடுக்க வேண்டிய ராஜ்யத்தை கொடுத்து, பரதனுக்கும் சொன்ன நேரத்துக்கு திருப்பி போய் அவன் விட்டுறக்கூடாதேன்னு வார்த்தைகளை காப்பாற்றி எவ்வளவு காரியம் பண்ணியிருக்கார். அப்ப செய் நன்றி மறவாதவன். தர்மக்யஸ்ய கிருதக்யஸ்ய சத்தியவாக்கியோ. சத்திய வாக்கியம் தான் என்ன? ஓக்கமாட்ட சொன்ன வார்த்தையை ராமன் மீறினதே கிடையாது இல்லையா? நம்பெருமாள் சொல்லிக்கிறார் ராமானுஜரை பார்த்து, ராமோஹி துர்நாபி பாஷத்தே. ஹே ராமானுஜரே, நான் ராமன் 2வது வார்த்தை பேசினது கிடையாது. நான் ஒரு வார்த்தை சொன்னதுதான். அவர் சொன்ன வார்த்தையை மீறினதா சரித்திரம் இருக்கா ராமாயணத்துல? எவ்வளவு தூரம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிறான். தர்மக்யஸ்ய கிருதக்யஸ்ய சத்திய வாக்கியோ திருடவ்ரதா. நாம கூட என்ன பண்ணுவோம், புது வருஷம் வந்துடுச்சு, இந்த வருஷத்துல இருந்து நான் இதை பண்ண போறோம்னு 2வது நாளே இருக்காது. ஆனா அப்படி இருந்தாரா பெருமாள்? ஸ்டெட் ஃபாஸ்ட்னஸ். நாம ஒரு காரியத்தை எடுத்து இது இப்படிதான் இருக்க போறேன்னா அந்த நிலைப்பாடு, உறுதின்னு அர்த்தம். நிலைப்பாட்டின் உறுதி. இதை எடுத்து இப்படிதான் இருக்க போறோம்னா அதுல நிக்கணும் இல்லையா? அந்த நிலைப்பாட்டின் உறுதி ராமருக்கு மேல எல்லாம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் சரித்திரம், நீங்கெல்லாம் காலக்ஷேபம் உபன்யாசம் கேட்கறவங்க தான் சீதா பிராட்டி அப்படியே கிளறி விட்டா இல்லையா? இப்படிதான் ஒரு முனிவர் உட்கார்ந்து இருந்தார். ராஜா போகும்போது கையில ஆயுதங்களை கொடுத்துட்டு போனா, அந்த முனிவர் கடைசியில ஆயுதத்தை கையில எடுத்து 4 பேரை வெட்டிட்டார். நீ கூட கையில பொம்மை மாதிரி குடிச்சுட்டு இருக்கியே, வில்ல எதுக்குன்னு கேட்டா, நான் உன்னை விட்டு பிரிந்தாலும் பிரிவேனே தவிர, லக்ஷ்மணனை விட்டு பிரிந்தாலும் பிரிவேனே தவிர, சொன்ன வார்த்தை கொடுத்த சத்தியத்திலிருந்து மீறமாட்டேன்னு சொன்னார் இல்லையா? சத்திய வாக்கியோ திருடவ்ரதா. அடுத்தது சாரித்திரேனச்ச போகிதா. எவ்வளவு அழகான சரித்திரம் அப்படின்னா நன் நடத்தை. கிருஷ்ணன் கிட்ட இல்லாதது. என்ன சொன்னேன், அவரை ஏன் ஒப்புக்கு எடுக்கிறீங்கன்னா, ராமர் கோயில்ல இருக்கோம்ல, ராமர் கோயில்ல இருக்கும்போது ராமருக்கு தான் பெருமை. என்னதான் இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவார்? அவர் ஒருத்த மேல சாஞ்சிக்கிட்டே இருப்பார். பெண்கள்னா 16,108. அவர் என்ன ஒன்னாலும் பண்ணுவார், விளையாடுவார், கிண்டல் பண்ணுவார், என்ன பண்ணுவார், கடைசியில லீலைன்னு சொல்லிக்கணும். ராமர் என்னைக்காவது இருக்கா? அப்படியே நடப்பார். நீங்க திரைப்படங்கள்ல எங்க பார்த்தாலும் ராமர் படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே நிமிர்ந்து நிற்பார், நேரா இருப்பார், ரொம்ப பேச மாட்டார், சரியா நடந்துக்குவார். மனைவியை கூட தள்ளி தான் நிக்கணும், கிட்டெல்லாம் நிக்க மாட்டார். கண்ணன் சாஞ்சிக்கினே தான் நிற்பார். இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு சுத்தி ஒண்ணு கையை பிடிச்சிட்டு இருக்காருல்ல. அப்ப நடத்தையில நன்னடத்தை, எதுலையுமே இப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்காரு இல்லையா? சாரித்திரேனச்ச போயுதா. அவருடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா எப்படி டிசிப்ளின்டா இருக்காரு சார். ராமன்னா டிசிப்ளின், தர்மம்னா அவர்கிட்ட கத்துக்கணும். அம்மா சொல்ற பேச்சு கேட்கணும், அப்பா சொல்ற பேச்சு கேட்கணும், ரிஷி சொல்ற பேச்சு கேட்கணும், குரு சொல்ற பேச்சு கேட்கணும். அண்ணன் தம்பி எல்லாரையும் தட்டி கொடுத்து கூட போய் அவங்களுக்கு தர்மசனமா பதில சொல்லி கூட்டு போகணும். அப்படின்னு நண்பனிடத்துல எப்படி நடந்துக்கணும், விடாம நடந்துக்கிறார் பாத்தீங்களா? ஊர் மக்களுக்காக தன்னுடைய மனைவியை கூட பறி கொடுக்கணும்னா கொடுக்கணும். அதுதான் நடத்தை, நன்னடத்தை. செய்வமானாம இன்னைக்கு ராஜா எல்லாம் பண்ணுவானா, நம்மளை தூக்கி போட்டு இருக்கிற பணத்தை வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம். அப்படியே இருக்க, தன் மனைவி போனாலும் பரவாயில்லை, உள்ள இருக்கிறவன் ஒரு தப்பு பேசக்கூடாது, ஒரு மனசுல ஒரு சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாதுன்னு இருந்தார் இல்லையா? அதான் சாரித்திரேனச்ச போயுதா சர்வ பூதேஷு கோஹிதா.
எல்லா விதமான பிராணிகள் ஜீவராசிகளுக்கு நல்லதே நினைப்பார். ராமன் எப்பவுமே எந்த ஜீவராசியா இருக்கணுமே அந்த ஜீவராசி நல்லா இருக்கும். அது மனிதனாக தான் இருக்கணும்ன்றது இல்லை, அது விலங்குகளாக இருந்தாலும் பிராணிகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மோட்சத்தையே கொடுக்குறாரு. யார் கொடுப்பாங்க? ஒரு பறவை ஜடாயு. அந்த ஜடாயுன்ற பறவைக்கு ஆணையிட்டு நான் சொல்றேன் போ அப்படின்னு ஆணையிட்டு கொடுக்குறாருல. அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நல்லதையே நினைக்கிற குணம் இருக்கு இல்லையா? அதுதான் சர்வ பூதேஷு கோஹிதா வித்வான் கஹா. எதை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெளிவாக அறிந்து கொள்ளுதல். நம்மெல்லாம் படிச்சு வச்சிருப்போம். எது சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை படிச்சு வச்சிருப்போம். அது இல்லை. வித்வான் அப்படின்னாக்கா உண்மையான தத்துவத்தை இருக்கிறபடி அறிந்து கொள்ளுதல். அது இயல்பாக எப்படி அறிஞ்சுக்கணுமோ அப்படி அறிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன? தர்மம் இதுன்னு தெரிஞ்சுக்கிறது பத்தாது. பரமாத்மா ஜீவாத்மா வாழ்க்கை என்ன தத்துவங்களை பத்தி தெளிவான ஞானம் பெறணும் இல்லையா? அப்ப வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுது? வித்வான் கஹா, அவருக்கு தெளிவா தெரியும் இது இப்படிதான் அப்படின்னு. எதை எப்படி அறிஞ்சுக்கணுமோ அப்படி தெளிவாக அறிந்த ஞானத்தை கொண்டவன் ராமன். வித்வான் கபா அதெல்லாம் இருப்போம். ரொம்ப பேர் படிச்சவங்க இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு சாமர்த்தியம் பத்தாது. ஆனா ராமன் கசமர்த்திய சாமர்த்தியம், செய்யற காரியத்தை சாமர்த்தியமா இருக்கும். ராவணனை பிடிச்சி ஜெயிக்கணும்னா வாலியை வச்சு ஜெயிச்சிருக்கலாம்ல. சுக்ரீவனை விட வாலிக்கு தான் பவர் ஜாஸ்தி. அந்த வாலி கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணியிருந்தாருன்னா முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ராமன் எவ்வளவு சாமர்த்தியம் பார்த்தீங்களா? வாலி கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி முடிச்சிருந்தாருன்னா வாலியால ஜெயிச்சா அப்படின்னு பேர் வந்திருக்கும். அதனால அடி வாங்கின சுக்ரீவனையும் காப்பாத்தி வாலியம் கொண்டு வாலிக்கு பவர்ஃபுல்லா இருக்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடிய ராவணனை கொண்டாருனதான் அவருக்கு பெருமை. அது சாமர்த்தியம். எந்த நேரத்துக்கு எதை எப்படி செஞ்சா சாமர்த்தியமா செய்யணுமோ. சாமர்த்தியம்னா என்ன? இடம் பொருள் ஏவலறிந்து செயல்படுதல். எந்த நேரத்துக்கு எப்படி எதை நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணுமா இல்லையா? அதைத்தான் அது ராமர்கிட்ட நல்லா கத்துக்கலாம். கசமர்த்தஸ்ய கசேக பிரிய தர்சனகா. ஒரு முறை பார்த்தாலே வசீகரப்படுத்தக்கூடிய வடிவழகை படைத்தவன். ஹனுமான் ஏமாந்துட்டான். ராமர்கிட்ட பொய் சொல்லணும்னு வந்தார். பிக்ஷு வேஷத்தை போட்டு பிரம்மச்சாரி வேஷத்தை போட்டு பொய் பேசணும்னு வந்து பார்த்த உடனே ராமனை பார்த்து ஹனுமான் சொன்ன வார்த்தை என்ன? உன்னுடைய அழகான திரண்ட மார்புகளும் தோள்களும் ஏன் ஆபரணங்களால் மறைக்கப்படவில்லை அப்படின்னு கேட்கிறார்னா, அடிக்கடி நான் சொல்றது தானே, ஒரு நாள் முகத்திலே விழித்தாரை வடிவழகு படுத்தும் பாடு கூட சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நல்ல கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கட்டும். ஒரு நாள் முகத்திலே விழித்தாரை வடிவழகு படுத்தும் பாடு. ராமனை ஒரு தடவை பார்த்தா போச்சு, அதுக்கப்புறம் பேச்சே வராது. யார் பார்க்க போறோம்? மூணாவது நாள் சூர்பனகையை தோத்துட்டா இல்ல. தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சவ் க்ஷீர கிருஷ்ணாஜினாம்பரம்னு சொல்றான்னா அதுதான் கஸ்யேக பிரிய தர்சனகா. யார் ஒரு தடவை மக்கள் பார்த்தாங்கன்னா அவுட், வசீகரப்படுத்துகிறான் இல்லையா? அதை அடுத்து சொன்னார். அப்புறமா அடுத்தது ஆத்மவான் கஹா. ஆத்மவான் கஹான்னு இந்திரியங்களை கட்டுப்படுத்துதல். ஆத்மான்றது பல அர்த்தங்கள் இருக்கு, நீ நேரம் இருந்தா அதை பார்ப்போம். ஆத்மவான் கஹான்னு சொன்னா தன்னுடைய புலன் இந்திரியங்களை எல்லாம் தன் வசத்தில் வைத்திருக்கக்கூடியவனாக இருக்கணும். ராமனுக்கு மேல யாரும் சொல்ல முடியும்? அவர் எந்த நேரத்திலையும் எப்பவுமே தன்னுடைய இந்திரிய வசப்பட்டு இருந்தவர் இல்லையா? தன்னை விட்டு கொடுத்தவரே இல்லையே. ஆத்மவான் கஹா. அதுக்கு அடுத்தபடியாக துதிமான். துதிமான் என்ன? அவர் எங்க இருந்தாலும் தேஜஸா இருப்பார், ஒளி பொருந்தியவரா இருக்கும். நம்ம பார்க்கும்போதே நம்ம அழுக்கா இருக்கக்கூடாது, அப்படியே மந்தமா இருக்கக்கூடாது. பார்க்கும்போதே பார்த்தாலே தேஜஸா இருக்கார் சார், பிரகாசமா இருக்கு. அவரை பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் போடுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவர் இருக்கிற இடமே அப்படி பிரகாசமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியது துதிமான் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது ஜிதக்ரோதா. இது ரெண்டுத்துக்கு இப்ப பக்கத்துல பார்க்க போறோம். ஜிதக்ரோதகான்னு என்ன? குரோதம் அப்படின்னா கோபம். ஜிதக்ரோதா என்றால் கோபத்தை வென்றவர். கோபத்தை வென்றவர்னா அழகா ஒரே சரித்திரம் பார்த்தா போதும். ராமாயணம் கடைசியில ராவண யுத்தம் நடக்குது. அந்த யுத்த காலத்துல சிரிச்சுட்டே சண்டை போடுறாராம். ராமர் சிரிச்சுட்டே சண்டை போடுறார். சரவர்ஷம் பிரஹர்ஷகான்னு பின்னாடி தான் வரப்போகுது. அது வரைக்கும் எப்படி இருக்கார்? சிரிச்சுட்டே ஜாலியா ஃபைட் பண்றாராம். பார்த்தான் ராவணன் சிரிச்சுட்டே சண்டை போடுறானே, இவனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்த்தான். இவருக்கு எப்படி கோவப்பட வைக்கிறது பாருங்க. இதுதான் நமக்கு எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க ராமாயணத்துல. கோவப்படணும், கோவப்பட்டதுன்னா போச்சு.
அப்ப குரோதம் வரக்கூடாது. அப்ப கோவப்பட வைக்கணும்னு ஆசைப்படுறான். எப்ப கோவப்பட வச்சான்? ஹனுமான் மேல பானத்தை போறான். அவர் ராம பக்தனான ஹனுமான் மேல பானம் பிரவகிக்க ஹனுமான் எப்படி ஏத்துக்கிறார்? போடுறா எங்க ராமனை தூக்குறோம் போடுறான்னு வாங்குறாரு. அவர் ஹாப்பியா இருக்காரு. அவருக்கு ஒரே புலகாங்கிதம். ராம கைங்கரியத்துல எனக்கு கிடைக்குது, ராமன் மேல பட வேண்டிய பானம் என் மேல படுதுன்னு வாங்கிக்கிறார். அப்படி அவர் வாங்குறத மேல இருந்து பாக்குறார். ராமன் கீழே முடிஞ்சு பாக்குறார், ஹனுமானுடைய நிலைய பாக்குறார். அவருக்கு என்ன ஆயிடுச்சான்? கோபஸ்ய வசமே இவான். இவ்வளவு நேரம் ராமன் கோபமே வா அப்படின்னா வருமா, போ அப்படின்னா போயிடுமா. இப்போ ராமன் கோபத்திற்கு வசப்பட்டான். இவர் கோபத்துக்கு வசப்பட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சரவர்ஷம் பிரஹர்ஷா, அவருக்கே தெரியல, சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை எடுத்து போடுன்னு ஆரம்பிச்சார். அது எப்படி போச்சு தெரியல, அடிச்சு கொண்டு தீர்த்துட்டார்ல அந்த கோபம். அப்ப கோபத்தை வசப்படுத்த வேண்டும்னாலும் இருக்கணும். அவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டே சண்டை போட்டார் இல்லையா, அதான் சித்த குரோதா. அடுத்தது கோன் அனசூயகா. அசூயை என்பது பொறாமை புத்தி, அது இருக்கக்கூடாது. ராமன் என்னைக்காக பொறாமப்பட்டிருக்காரா? ராஜ்யத்தை விட்டுட்டு போவோமா? நம்மெல்லாம் இப்படி உட்காந்துருக்கோம். நம்ம வீட்டையே யாராவது ஒருத்தர் வந்து, சார் உங்க வீட்டை கொஞ்சம் எழுதி கொடுத்துருவோம், 5 வீடு வச்சிருக்கீங்கல்ல, அங்க பாவம் முதியோர் இல்லம் நடத்துறதுக்கு வீடு இல்லைன்ற, கொஞ்சம் உங்க வீடை எழுதி கொடுத்துருங்க சொல்லுவோமா இல்லையா? ராமரை உனக்கு நாளைக்கு ராஜ்யம் நீ தான் முடிசூட்டிக்க போறேன்னு எல்லாம் சொன்ன பிற்பாடு வந்தார். நான் ஏதோ யாரோ கூனி யாரோ சித்தன்னை சொல்றான், உன்ன அப்பா கூட சொல்லலை. அவ சொன்னா தேங்க்யூ லெட் மீ கோன்னு கிளம்புறாரு. யார் போவாங்க? அப்ப அசூயை இல்லை, பரதனுக்கு மொத்தம் தான் ராஜ்யமா, எனக்கு பின்னாடி பிறந்தானே கேட்டார் அவர். பாருங்க எவ்வளவு தூரம் இருந்தது, பொறாமப்படலையே. ஜெயிச்சார் போய் லங்கை. ஜெயிச்ச உடனே அவர் தானே ஜெயிச்சார். விபீஷணன் அவன் வேணா நான் சொல்லிருப்பான், விபீஷணன் ராமா நீ ராஜாவா இரு, நான் ராம கைங்கரியத்துல இருக்கேன்னா விபீஷணன் ஆசைப்பட்டான். பெருமாள் என்ன பண்ணிருக்கணும்? நல்லா இருக்கே, திருவடி மதித்த ஐஸ்வர்யம், லங்கா ராஜ்யத்துல நல்லா சொத்து சொகத்தோட ஹாப்பியா எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா இருந்த இல்லையே. யாரை பார்த்தப்போ அனுசூயக்கா, யாரிடத்திலும் பொறாமை இல்லாமல் இருக்கக்கூடியவர். கடைசியில தான் சொல்றார், கஸ்ய பிப்யதி தேவாஸ்ய ஜாத ரோஷஸ்ய சம்யுகே. கோபமே வராதவர், கோபத்தை தன் வசத்தில் வைத்திருக்கிறவர், அவருக்கு கோபம் வந்துட்டான். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்றேன் இல்ல. கோபம் வராத ராமனுக்கு கோபம் வந்து விட்டால் தேவர்கள் கூட எதிர்த்து நிற்க முடியாமல் பயந்து ஓடக்கூடிய குணம் யாருக்கு இருக்கிறது? அதுதான் ராவணன் கண்ணெதிர்க்க பார்த்தான். ஆமா இப்படி ஒரு வீரநாடா நீ, அவனே சொல்றான். ராவணன் வாயில அந்த வார்த்தை வர்றதுன்னா சாதாரண இல்லை, அகங்காரத்தின் உச்சியில இருக்கக்கூடியவன். அவன் சொல்றான், பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைகின்னு சொல்றான். சத்ரு பிரக்யாத வீரியஸ்ய, எதிரிகள் கூட உன்னுடைய வீரத்தை பார்த்தா கொண்டாடாம இருக்க முடியாது. ராமா என்ன வீரம், என்ன வீரம், என்ன சண்டை போடுற அப்படின்னு கேட்டான் இல்லையா. அப்போ இந்த 16 கல்யாண குணங்கள் இப்ப பார்த்தோம். கோன்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ய வீரியவான் தர்மஜ்யஸ்ய கிருதஜ்யஸ்ய சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோயுதः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கஹ கஸ்ஸமர்த்தஸ்ய கஸ்யேக பிரியதர்சனகः ஆத்மவான் கஹ கோனனுசூயகः த்யுதிமான். கடைசியில ஜிதக்ரோதः, கடைசியில கஸ்ய பிப்யதி தேவாஸ்ய ஜாத ரோஷஸ்ய சம்யுகே. கேள்வி கேட்டுட்டார். நம்ம இப்ப கேள்வியை தான் பார்த்துருவோம். அவர் கேட்ட 16 கேள்வியை கேட்டார். நாரதர் பதில் சொல்லணும்ல. நாரதர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? வால்மீகி எங்க இருந்து இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்த, இது என்ன இந்த மாதிரி ஒரு டஃப் கொஸ்டின் கேட்கறியே? அதே தான் அர்த்தம், உங்களுக்கு எளிமையா புரியறதுக்கு தான் சொல்றேன். அதான் கேட்கிறார் அவர். இது எல்லாமே ஒரு மனிதனிடத்தில் ஒவ்வொரு குணமுமே அரிது. நீ சொன்ன ஒவ்வொரு இந்த ஆட்ரிபியூட் கேரக்டருமே மனிதர்கள் கிட்ட இருக்கிறது ரொம்ப 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 அரிது. ஆனா நீ ஒரு 16 லிஸ்ட் போட்டுட்டு இது யார்கிட்ட இருக்குன்னு கேக்குறியே, கொஞ்சம் இரு, நன்னா நிதானமா திருடமா யோசிச்சுட்டு சொல்றேன். சுவாமி நாரதருக்கு டவுட்டா, நிஜமாவே ஆன்சர் தெரியலையான்னா அப்படி இல்லை. இவர் ஒரு குணத்தை சொல்ல இப்ப நானே என்ன நினைச்சேன், வெறுமனே குணத்தை சொல்லிட்டு போலான்னு தான் நினைச்சேன். இப்ப என்னாலே முடியாம நான் கூட உங்களோட கதை சேர்த்து சொன்னா இப்ப நாரதர் நிலைமை எப்படி இருக்கும்? தேவ ரிஷி, அதுவும் ராமன் நாராயணன்னா அவரால் பொறுக்க முடியாது. அவர் ஒவ்வொரு குணத்தை சொல்ல இவர் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால கொஞ்சம் இரு கொஞ்சம் நன்னா நின்று அனுபவிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு நின்று அனுபவிச்சு சொல்லட்டா? நல்லா தெளிவா கேள். ஒண்ணு இல்லை, நீ சொன்ன 16 மட்டுமல்ல, நீ சொல்ல விட்ட அனைத்து குணங்களும் இருக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான். ராமோ நாம ஜனைஸ்ருதா இஷ்வாகு வம்ச பிரபவா. இஷ்வாகு குலத்திலே பிறந்தவன் ராமன் என்ற பெயரோடு இருக்கக்கூடியவன்.
நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே அவன் தோன்றி இருக்கிறான். எல்லாத்தையும் விட்டுட்டார். அது என்ன இஷ்வாகு வம்ச பிரபவா? அது என்ன சுவாமி, வேற யாரும் சொல்லக்கூடாதா? ரகுகுணன், திலீபன், பகீரதன், சகரன், ஒருத்தர் ராஜன் எல்லாம் சொல்லணும். எல்லாம் விட்டு இந்த இஷ்வாகு வம்ச பிரபவா ரொம்ப உயர்ந்ததாக நம்ம முன்னோர்கள் ஒரு அர்த்தத்தை சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இருந்திருக்கலாம். இதுல ரொம்ப நமக்கு பெருமை கிடைத்தது யார்? பகீரதனால கங்கை கிடைச்சது. மற்றவங்களால நமக்கு என்ன கிடைச்சது? நீங்க யோசிச்சு சொல்லுங்க. வேற யாரால நமக்கு கிடைச்சதுன்னா சாகரம், கடல் கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஒருத்தரால தான் கிடைச்சது. யாரால கிடைச்சது? இஷ்வாகுவனால தான் கிடைச்சது. இஷ்வாகு குலதனம் ராஜா என்று அவரால தானே இன்னைக்கு ரங்கநாதர் இங்க கிடைச்சார். அன்னைக்கே நாரதர் சொல்றார், டேய், இந்த வம்சத்திலேயே ராமனால ஆராதிக்கப்பட்ட தெய்வம் போறாரா கீழே. தெற்கு தேசத்துல போய் இருந்து குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளெந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே பாயும் நீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மார்வும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவருதல் பவளவாயும் ஆயசீர் முடியும் சேசும் அடியரோர்க்ககலாமே. என்ன வேணும்? அதனால சொல்றார் இஷ்வாகு வம்ச பிரபவா. அந்த உயர்ந்த இஷ்வாகு குலத்துல பிறந்த வேண்டாம். ராமோ நாம ஜனைஸ்ருதா, ராமன் என்ற திருநாமத்தோடு பிறந்திருக்கிறான். ராமச்சந்திரன் பேர் கேட்டிருக்கீங்க, கிருஷ்ணச்சந்திரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளவு பிரதானமா இருக்காது. ஏன் சுவாமி? அழகான அர்த்தம் பார்க்கணும். ஏன் சந்திரன்? சந்திரனுக்கு பௌர்ணமியில நல்ல சந்திரன் பிரகாசமா இருக்கிறாருன்னா என்ன சொல்லுவோம்? சோழ சகடா பூர்ணன்னு சொல்லுவோம். 16 கலைகள் நிரம்ப பெற்ற சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம். ராமச்சந்திரன் ஏன் சொல்றோம்? ராமனிடத்துல இந்த 16 கல்யாண குணங்கள் நிரம்பி இருக்கும். எப்படி 16 கலைகள் நிரம்பி பூர்ணமா சந்திரனுக்கு சோழசகடா பூர்ணன்னு சொல்றோம் இல்லையா? 16 கலைகள் நிரம்ப பெற்ற சந்திரன் சொல்றோமே. ராமர் இது போல 16 கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்றவன் ராமன். அவர் அதோட நிறுத்தல, அவர் பெருசா பட்டியல் போடுறார். அவர் 16 தானே கேட்டார். அதுக்கு மேல நாரதர் 1 2 இல்லை, மேல இருந்த வாரியா சிலது முக்கியமானது மாத்திரம் சொல்றேன். அவர் சொல்றார், பேராற்றல் படைத்தவன், ஒளிமிக்கவன், உறுதியும் புலனடக்கமும் உடையவன், அறிவாளன், நீதி அறிந்தவன், பேச்சு திறன் உடையவன், எல்லா மேன்மைகளும் பற்றவன், எதிரிகளை அழிப்பவர். நீங்க நிதானமா சொல்றது அப்படி கவனமா கேட்டீங்கன்னா அந்த 16 எக்ஸ்பேன்ஷன் தான் இதெல்லாம். இது எல்லாம் நீங்க அந்த 16 கொண்டு போய் சொல்லலாம். நீ ஏதோ 16ன்னு சொல்லிட்டியே, இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்ற. அதுல கடைசியில ராமனுடைய குணத்தை சொல்லும் போது என்னன்னு சொல்றார்? ராமன் கம்பீரத்துல யாருக்கு உதாரணமா சொல்லலாம்? நாரதர் சொல்ற வார்த்தை ராமனுடைய கம்பீரத்திற்கு கடலை தான் சொல்லணும். நீங்க போய் கடலை பார்த்தீங்கன்னா கம்பீரமா இருக்கும். ராமனுடைய கம்பீரத்தை எதுக்கு உதாரணமா சொல்லலாம்னா கடலை தான் உதாரணமா சொல்லலாம். அடுத்தது உறுதி, திடமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லல. ஸ்திரத்தன்மை, உறுதியில எதை சொல்லலாம்? ஹிமாலய மலை, பெரிய ஹிமாச்சலம் போல உறுதியாக இருக்கக்கூடியவரா ராமர். அது மட்டுமல்ல, இவர் மகாவிஷ்ணுவை போலவே அழகாக இருக்கக்கூடியவர், முழு நிலவு போல இருக்கக்கூடியவர். பொறுமையில சுவாமி ராமருடைய பொறுமை எப்படி இருக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டா பூமி தாய். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலை போல கம்பீரமா இருப்பார், உறுதியா இருக்கிறது மலையை போல உறுதியாக இருப்பார், பொறுமையில பூமி தாயை போல இருக்கக்கூடியவன். இப்படின்னு பெரிய பட்டியல் போட்டு நாரதர் முதலிலே ஆரம்பித்து சொன்னார். இப்ப நம்ம 2 பேரை பார்த்துட்டோமா? வால்மீகி மகரிஷி சொன்னதை பார்த்துட்டோம். நாரதர் என்ற தேவரிஷி அவங்க 2 பேர் பேசிக்கிட்டதை பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தபடியா இவங்கெல்லாம் பேசுறது இருக்கட்டும். கோவக்காரர் ஒருத்தர் இருக்காரு, விஸ்வாமித்திரர். அவர் பிரம்ம ரிஷியா பின்னாடி ஆனார். அவர் சொன்ன விஷயத்தை அடுத்து பார்ப்போம். ஆச்சு, நீங்க ஆரம்பமே ராமாயணத்துல ராமனுக்கு கடகடகடன்னு முதல்ல வயசாயிடும். கிருஷ்ணாவதாரத்துல 10 வயசு தாண்டறதுக்கு அது ஒரு மாச காலம் சொல்லணும் உபன்யாசம். இவருக்கு ஒரே நாள்ல சொல்லலாம். ராம ஜனனம் சீக்கிரமா வந்துடும். பிறந்தார், பேர் வச்சாங்க, படிச்சுட்டே இருந்தார், ஆச்சு. ராம ஜனனம் பேர் வச்சாங்க, எல்லாம் ஆச்சு. விஸ்வாமித்திரர் வந்து விட்டார். இன்னும் கடகடகடன்னு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். கடந்து 12 வயசுக்கு வந்துட்டார். ராமர் முதல் சர்க்கம் தாண்டும் போதே 12 வயதை அடைந்தார். அப்ப யார் வந்தது? விஸ்வாமித்திரர் உள்ளே நுழைந்தார். கோபக்காரர் முனிவர் விஸ்வாமித்திரர் உள்ளவர. விஸ்வாமித்திரர் உள்ள வராருன உடனே தூதுவன் வந்து சொன்ன உடனே நேரா போய் அவர்கிட்ட சொன்ன உடனே வரார். தசரதன் ஓடி வரார். விஸ்வாமித்திரர் வரவழைக்கணுமா இல்லையா? ரிசப்ஷன் கொடுக்கணும்னா கோச்சிக்கு வராரு.
வந்து விழுந்து சேவிச்சு வாங்க சுவாமி அப்படின்னு அர்க்கியம் பாத்தியம் ஆசம்னியம்லாம் கொடுத்து அவரை பார்த்து சொல்றார். அவரை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? பெரிய தனம் கிடைத்தவன் அவனுக்கு எப்படி சந்தோஷம் இருக்கோ அப்படி சந்தோஷப்படுகிறேன், சொர்க்கம் கிடைச்சவனுக்கு எப்படி இருக்குமோ அப்படி சந்தோஷப்படுகிறேன், இப்படி தானே சொன்னோம். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? பிள்ளையே பிறக்காதவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா எப்படி சந்தோஷப்படுவானோ அப்படி சந்தோஷப்படுகிறேன்னார். ரொம்ப கவனமாக கேட்கும். எதை வேணாலும் சொல்லியிருக்கலாம். நம்ம சந்தோஷம் வருதுன்னா என்ன சொல்லலாம்? சொத்து நல்லா கிடைச்சது, சுகம் கிடைச்சது அப்படின்னு எதையோ சொல்லலாம். ஒருத்தனுக்கு குழந்தையே இல்லை, ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை பிறந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அது போல சந்தோஷப்படுகிறேன்னா. எதுக்கு? பின்னாடி பிள்ளைய கேட்க போறியேடா, என் பிள்ளைய கேட்காதடா, கஷ்டப்பட்டு பெத்த பிள்ளைனான்னு முதலே இட்டு கொடுக்குறார். அவர் அதுக்கெல்லாம் மயங்கிறவர் இல்லை. விஸ்வாமித்திரர் நேரா வந்தார். நான் இது போல உலக நலனுக்காக ஒரு யாகத்தை எடுத்து நடத்துறேன், சித்தாசிரமம் என்ற இடத்துல யாகத்தை நடத்துறேன். எனக்கு தவ வலிமையினால என்கிட்ட எல்லா சக்தி இருக்கு. எனக்கு 2 பேர் இருக்கான், மாரீச்சன் சுபாகு தாட்டகை. இவங்கெல்லாம் ரொம்ப தொல்லை செய்கிறார்கள், என்னை யாகத்தை செய்ய விடாம தடுக்கிறாங்க. அதனால ஒண்ணு செய்றியா, கருணீல நிறத்தோட தாமரை கண்களோட நிக்கிறானே உன் பிள்ளை, அவனை அனுப்புனார். அது வரைக்கும் தசரதன் தலையாடின்னு, ஓகே ஓகே என்ன வேணும் உங்களுக்கு, கேட்டதெல்லாம் கொடுக்குறேன், நீங்க கேட்டதை கொடுக்குறேன், அது எனக்கு நான் செஞ்ச பாக்கியம், தேவரீர் எழுந்திருந்ததும் போதாதா, உமக்காதானே இருக்கும், என்ன கேட்கிறீரோ கொடுக்குறேன்னு உளறிட்டார். அப்படின்னா என்ன? ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது வாய விடக்கூடாது. ஒரு கடன்னு வாய விட்டார், மாட்டிட்டார். இப்ப என்ன பண்ணா? விஸ்வாமித்திரன் பிடிச்சுட்டார். சொன்ன வார்த்தையை மீறாது, நீ இஷ்வாகு குலத்துல பிறந்தவனா, சொன்ன வார்த்தையை மீறலாமா, இப்படி செய்றியே, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு கோவப்பட ஆரம்பிச்சார். அப்ப சொல்றார், நீ பயப்படாதரா, அவர் சொன்ன வார்த்தை, இந்த ஸ்லோகத்தினுடைய இந்த 2 வார்த்தை முக்கியமான வார்த்தை. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி தத்தேஜஹா. தான் ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம். அவர் என்ன சொல்றார்? இவர் பயந்து நிற்கிறார். தசரதன் தன் பிள்ளைய கேட்டுட்டாங்களே. தசரதன் மனசுல ஓடுறது என்ன? இந்த பிள்ளை இன்னும் அசுரர்களை பார்த்ததே கிடையாது, இன்னும் யுத்தம் பண்றதுக்கு அவனுக்கு அதுக்கேற்ற ஒரு யுத்தத்துக்கு போற அளவு அவனுக்கு தகுதியே இல்லை. 16 வயசே ஆகலையே, இன்னும் 16 வயசே ஆகலை இந்த பிள்ளைக்கு. என் பிள்ளை ராஜீவ லோச்சனன், தாமரை ஒத்த கண்கள், தூங்குற வயசு பிள்ளை, இதை போய் சண்டைக்கு விடுறதா? இவர் மனசுல நினைக்கிறது விஸ்வாமித்திரர் பார்த்துட்டார். அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, என்னுடைய ராமனுடைய குணங்களை சொல் அப்படின்னு கேட்டார். கேட்கவே இல்லை, நேரடியா விஸ்வாமித்திரர் கணீர்னு சொல்றார். சபையில எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, வசிஷ்டர் உட்கார்ந்துருக்கார், ரிஷிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப விஸ்வாமித்திரர் சொல்ற வார்த்தை அகம் வேத்மி, நான் அறிவேன் தான் அர்த்தம். அவர் பேச்சு அப்படித்தானே இருக்கும். விஸ்வாமித்திரர் பேசினா நான் தானே பேசுவார். அகம் வேத்மி, நான் அறிவேன். பார்த்தார், என்ன தெரிஞ்சிருந்தீர்? ராமம் சத்ய பராக்கிரமம். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். நான் அறிவேன், உன்னுடைய ராமன் இருக்கானே அவன் மகாத்மா சத்ய பராக்கிரமசாலி என்பதை நான் நன்றாக அறிவேன் சொன்னார். தசரதர் அப்படி பார்க்கிறார். ஓ, இன்னும் சந்தேகமா? இதை நான் சொல்லல, வசிஷ்டோபி தத்தேஜஹா. நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறதுக்குன்னு வசிஷ்டர்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு, நீ அவரை கேட்டுப்பார். நான் சொல்றதை நீ நம்பலன்னா உன் பக்கத்திலேயே கூட குலகுருவா உட்கார்ந்து இருக்கார்ல அந்த வசிஷ்டரை கேட்டுப்பார், அவரும் அதையே தான் சொல்லுவார். அதோட நிறுத்தல, மேல எடுத்து சொல்றார். லக்ஷ்யானாம் மேல எத்கடா, அவருடைய மேலே வசிஷ்டோபி மகா தேஜாஹா ஏச்சேமே தபசி ஸ்திதா. 3 பேரை சொல்றாரு பாருங்க. நான் அறிவேன், வசிஷ்டரும் அறிவார், தபஸ் பண்ணி கொண்டு இந்த இடத்துல ஒல்லிய எலும்பும் தோலுமா உட்காந்துருக்காங்க பத்தியா, அவர்களும் அறிவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்ன தவிர எங்க 3 பேருக்கு தெரியுங்கிற. நீ புத்திர வாத்சல்யம் பிள்ளைன்னு பாக்குற, ஆனா அவன் பராக்கிரமசாலி மகாத்மா என்பதை நான் அறிவேன், வசிஷ்டரும் அறிவார், இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய தபஸ் செய்யக்கூடிய அனைவரும் அறிவார்கள். சொன்னவர் யார்? விஸ்வாமித்திரர். இன்னைக்கு இந்த அகம் வேத்மின்றதுக்கு என்னென்ன அர்த்தம்னு படிக்கலாம்னு பார்த்தேன், ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நாழிகை ஆகும். இருந்தாலும் அவர் என்ன சொல்ற? நான் அறிவேன் அப்படின்னா என்ன சொல்றார்? நான் ஒரு முனிவன். முனிவன்னா வேதத்தை கற்ற நான் அறிவேன். நீ என்ன வேதத்தை கற்ற? நீ ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ற, நீ அறிய மாட்டாய். நீ நல்ல சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாய், நீ அறிய மாட்டாய். நான் மரத்துக்கு கீழே தவம் செய்கிற கோலத்தில் தரையில் அமர்பவன், நான் அறிவேன். நீ நல்லா அலங்காரமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிரீடம் போட்டிருக்கியே, நீ அறிய மாட்டாய். சடாமுடி தரித்த நான் அறிவேன். பெரிய பட்டியல் போடுறார். மான்தோல் மர உரி தரித்த நான் அறிவேன். இந்த மாதிரி ராஜா வேஷம் போட்டிருக்கக்கூடிய நீ அறிய மாட்டாய். வேதத்தை பயின்று கொண்டிருக்கக்கூடிய நான் அறிவேன். நீ அரசாட்சியை பயின்று கொண்டிருக்கக்கூடிய நீ அறிய மாட்டாய். நான் அனைவரையும் காப்பாற்றுகிறேன்னு மேல உட்கார்ந்து இருக்கிறியே, நீ அறிய மாட்டாய்.
அனைவரையும் அவன் காப்பாற்றுவான்னு இருக்கிறதே நான் அறிவேன். பட்டியல் போடுறார். அகம் வேத்மின்ற ஒரு விஷயத்துக்கு யார் சொல்றது? பெரியவாச்சான் பிள்ளையுடைய அற்புதமான வியாக்கியானம். இன்னும் கொஞ்சம் பழக்கம் ஆகட்டும், அடுத்த வருஷம் நிதானமாக அனுபவிக்கலாம். ராமாயண தனி ஸ்லோகம் என்பதெல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த பெரிய சுவாமியுடைய வியாக்கியானத்தை நம்ம அனுபவிக்கணும். ஓரளவுக்கு ஈடுபாடு வந்துடுச்சுன்னா, அவர் சொல்லலைன்னா இவ்வளவு பொருள் எதுக்கு இருக்கான்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸ்ரீமது கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே எத்கடாட்சைக லக்ஷானாம் சுலப ஸ்ரீதர சதா அவர் எழுதுறார். அப்போ அவர் யார் சொன்னது? விஸ்வாமித்திரர் சொல்றார். மகாத்மானம் அப்படின்னா என்ன? மகாத்மா மகாத்மானா நாம என்ன நினைக்கிறோம்? ஆத்மாக்களுக்குள் மகாத்மா, எளிமையான அர்த்தம். நாமெல்லாம் யார்? ஆத்மா. மகாத்மான்னா என்ன? இங்க நம்ம தேசத்துல ஒருத்தர் மகாத்மான்னு பேர் வச்சிருக்கோம் இல்லையா? நம்மெல்லாம் ஆத்மாக்கள், அவர் மகாத்மா அப்படின்னா நம்மளை விட சிறந்தவர் அப்படின்னு. ஒருவேளை அவ்வளவுதான் அர்த்தமா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பெரிய பட்டியல் கொண்டிருக்காரு. ஆத்மான்றதுக்கு 1 2 இல்லை, பெரிய பட்டியல். இன்னைக்கு நான் அதுக்குள்ள போகல, அது நேரம் ஆயிடும். மகாத்மா அப்படின்னா நீ பார்க்கிற மாதிரி சாமானிய மனிதர்களாக அவரை நினைக்காதே. மறைச்சி சொல்றதுல தேவ ரகசியம்டா தசரதா, புரிஞ்சுக்கோ. அவன் மகாத்மானா பரமாத்மா என்பதை நாங்கள் அறிவோம். கடைசியில சொல்லிட்டேன். நான் ஏன் இந்த 3 பேரை சேர்த்து சொன்ன தெரியுமா? நான் அறிவேன், வசிஷ்டர் அறிவார், தவம் செய்கிறவர்கள் அறிவார்னு தான் சொல்றார். மனிதர்கள் அறிவார்கள்னு சொன்னாரா? இல்ல. அப்ப தவம் செய்கிறவர்களால தெரிஞ்சுக்க முடியல. எங்களுக்கு தெரியும் யாருன்னு, உனக்கு தெரியாது, இது தேவ ரகசியம்னு பார்த்து விஸ்வாமித்ர மகரிஷி அவர் சொல்ற வார்த்தை தான் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் அப்படின்னு. வசிஷ்டபி மகாதேஜாகா, மகா தேஜஸ் புரிந்த வசிஷ்டர் உங்க குலகுரு, எனக்கு எனிமி. அவரே ஒத்துக்குவார். நாங்க 2 பேரும் எந்த விஷயத்திலும் ஒத்து போக மாட்டோம். இந்த விஷயத்துல 2 பேரும் ஒத்து போறோம். எதுல? ராமன் மகாத்மா என்பதிலும் ராமன் சத்யபராக்கிரமசாலி என்பதில் ஒத்து போகிறோம். இது அவர் சொன்னது. ராமரை கூப்பிட்டு கொண்டு போறார். சரையு நதிக்கரையை தாண்டினால் ஒவ்வொரு இடமா சொல்றார், அனுபவிச்சுட்டே போறார். இந்த இடத்துல தான்ப்பா சரையுவோட சோனா நதி கலக்குது, இந்த இடத்துல அது கலக்குது, சத்தத்தை பார், ஒன்னொன்னா சொல்றார். எல்லா இடத்தினுடைய காமாசிரமத்துக்கு போட்டு போறார். காமாசிரமத்துல கதையை சொல்றார். எல்லாம் நடந்தது. ஒரு இடத்துல போய் தூங்கிட்டு இருக்காங்க பிள்ளைகள். இரவு தூங்குற பிள்ளைய விஸ்வாமித்திரர் எழுப்புறார். ஒரு நாள் காலையில போய் எழுப்பும் போது, ஒரு நாள் முகத்திலே விழித்தாரை வடிவழகி படுத்தும் பாடு. எழுப்பணும். காலையில பிள்ளை எழுப்ப போறார். போனவர் என்ன பண்றார்? ராமனை போய் பார்த்தார். படுத்திருக்கிற ராமனை எழுப்பணும். கௌசல்யா சுப்ரஜா. மேல நாம ஸ்லோகம் சொல்லிடுறோம், அவர் சொல்லலையாம். மேல வார்த்தையே போல கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யா சுப்ரஜான்னு சொல்லிட்டே இருக்கார். பார்த்தா விடிய ஆரம்பிச்சிச்சு. பக்கத்துல சிஷ்யம்லாம், சுவாமி என்ன ஸ்லோகம் தடுக்குது, மேல போவோம் அப்படின்னு. இன்னும் அழகா தூங்குறாயா அப்படின்னா, பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் அடிப்பாரி. அப்ப ராமன் உறங்கும் போதே பரமன். அப்ப வடிவழகுக்கு தோக்குறார். யார் தோத்தவர்? யாரோ நம்மள மாதிரி சாமானிய மனுஷன் இல்ல, மகரிஷி இல்ல, பிரம்ம ரிஷி. விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷியானவர் ராமனுடைய உறங்குகிற ராமனை பார்த்து சொல்லும் பொழுதே கௌசல்யா சுப்ரஜா. கௌசல்யைக்கு சுப்ரஜா, பிரஜை அப்படின்னா பிள்ளை, சுப்ரஜை கௌசல்யைக்கு பிறந்த நல்ல பிள்ளையே. இந்த மாதிரி அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும். யாராவது வெளியூர்ல என்ன பண்ணணும்? என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடைய ஆள் அப்படின்னு நல்ல பேர் வாங்கணும். அப்படி வாங்கியிருக்காரு பாருங்க. கௌசல்யா சுப்ரஜா. அப்பா விட்டார், அம்மாவதான் பிடிச்சிட்டார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னா சந்தியா காலம் தொடங்கி விட்டது. பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட, எழுந்துரு எழுந்துரு ராமா எழுந்துரு. நரசார்த்தூல அப்படின்னா புலிகளுக்கு தலைவனே, புலியை போன்றவன் அப்படின்னா புலி போனவன் என்ன? மனிதர் கூட்டங்களுக்குள் புலி போன்றவனே. நரசார்த்தூல கர்த்தவியம் தெய்வ மான்யகம், தெய்வ காரியங்கள்லாம் செய்யணும் பார்க்கிற ராமா எழுந்துரு 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 என்று அன்னைக்கு அவர் பாடிட்டு போனார் விஸ்வாமித்திரர். அதை ஒருத்தர் அப்படியே பிடிக்கிட்டார். யார்? ஸ்ரீனிவாச பெருமான். இன்னைக்கு யாருக்காவது இது ராமருக்கு பாண்டதுன்னா தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டார். தினமும் அவர் போட்டு கேட்டுக்கிறார். சுவாமி ரங்கநாதன் எனக்கு சமஸ்கிருதம்லாம் வேணாம் சாமி, நான் தமிழ் பாட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் தமிழ் பாட்டு கேட்டுக்கிட்டு அவர் இருக்கார். யார் முழுசா கேட்டு இருக்கிறதுனா ஸ்ரீனிவாச பெருமாள் ஜாலியா அதை போட்டு ஆண் பெண்ணி யாருன்னா பாடுங்கம்மா நான் கேட்கிறேன்னு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்ததேன்னு உள்ள ராமரார். அவர் ராமராயிட்டு அவர் எடுத்துட்டாரு. நல்லா இருக்கே விஸ்வாமித்திரர் பாடினது, நல்லா இருக்கிறதெல்லாம் எனக்கு அப்படின்னு எடுத்துட்டார் இல்லையா? அப்ப விஸ்வாமித்திரரும் கொண்டாடுகிறார். இது அழகு. அதுக்கப்புறம் கௌதம மகரிஷி. நான் இப்ப வேகமா சொல்லிட்டு போயிடுறேன்.
இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம், கவலைப்படாது. ஒரு பட்டியல் தான். நான் இப்போ எப்பவுமே சொல்ற வார்த்தை, கடலை கரையிலிருந்து பார்க்கிறோம். அது மேல மேல அனுபவிக்கணும்னா விடாம சிரத்தையோட வந்தோம்னா கேட்கலாம். சரி, அடுத்தது அங்கிருந்து விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு கௌதம மகரிஷியினுடைய சரித்திரத்தை சொல்றார் இல்லையா. அகலிகையினுடைய சாப விமோசனத்தை பார்த்த உடனே அகலிகை போய் சதானந்தர் இடத்துல போறார். சதானந்தர் தான் அகலிகையினுடைய பிள்ளை. சதானந்தர் தான் அங்க குலகுரு, சீதா பிராட்டி ஜனக குலத்துக்கு குலகுரு. அப்போ போயிட்டு பார்த்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அந்த சதானந்தர் முதல்ல ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்த உடனே, ராம லக்ஷ்மணர்களை பார்த்த உடனே அவ்வளவா சரியா கண்டுக்கல. யாரோ வந்திருக்காங்க, மான்தோல் மரபுரி, ஏதோ கூட சேர்ந்துருக்காங்க போல, புதுசா டிசைபிள்ஸ் விஸ்வாமித்திரர் அப்படின்னு சரியா கண்டுக்கல. பார்த்தாரு விஸ்வாமித்திரர், என்னடா ராமர் வந்திருக்கார், லக்ஷ்மணர் வந்திருக்காரு, கண்டுக்காம இருக்காரு. மெல்லமா பார்த்த சதானந்தரே, இவர் யார் தெரியுமான்னு. யார் சாமின்னு. உங்க அம்மா கல்லா இருந்தா இல்ல, இவர் கால் திருவடி பட்டதுனாலதான் உங்க அம்மா. சாமி நீதானா அதுன்னு வந்து சேவிச்சார். அப்ப சதானந்தர் அதுக்கப்புறம் கொண்டாடுறார். ஓ, நீதானா அந்த மகா தேஜஸ் பொருந்தியவன், நீதான் இந்த தர்ம வழியில நடக்க. ஏன்னா அவருடைய சாபத்துல அப்படி இருக்கு. அவருக்கு அந்த அகலிகைக்கு கௌதம முனிவர் சாபம் கொடுக்கும் போது, நீ உன்னுடைய உடல் இன்பத்திற்கு ஆசைப்பட்டு விட்டா இல்லையே, அவன் இந்திரனாவே இருக்கட்டும், வேற வேஷத்துல வரட்டும், அப்ப இனிமே என்ன ஆயிடும், உனக்கு உடல் இன்பத்தில் ஆசை இல்லாம இருக்கணும், சாம்பல் போல கிடப்பாய். இந்த இடத்திலே தான் இருப்ப, ஆனா ஒரு கல்லு போல, கட்டை போல, சாம்பல் போலதான் கிடப்பாய். தர்ம நெறியில் நடக்கக்கூடியவனான ராமன் அவதரித்து அவனுடைய திருவடி பட்ட உடனே உனக்கு விமோசனம்னு சொன்னார்ல. அப்பதான் அவன் நினைக்கிறான், ஓ நீதான் ராமோகி விக்கிரகவான் தர்மனா அப்படின்னு சொல்லி அப்ப சதானந்தர் கொண்டாடுகிறார். அங்கிருந்து அப்படியே வருவோம். பரசுராமர், அவர் ரிஷியா சுவாமின்னு கேட்கக்கூடாது, அவர் ரிஷி தான். அவர் ரிஷி தான், ஜமத்துக்கு நீக்கி பிள்ளையா பிறந்தவர் இல்லையா. பரசுராமர் ரிஷி தான். ஆனா ரிஷியா இருந்தாலும் கீழே விஷ்ணு புராணத்துல பாகவத்துல சொல்லியிருக்கேன், சருவு மாறி போச்சு. அம்மாவும் பொண்ணும் மாத்திக்கிட்டாங்க சருவை. அதனால அங்க சத்திரியனா இருக்கிறவர் அங்க போயிட்டார், பிராமணன் கிட்ட விட்டார், பிராமணன் சத்திரியன் ஆயிட்டார். அவர் விஸ்வாமித்திரர், ராஜாவா இருந்த விஸ்வாமித்திரர் ரிஷியா போயிட்டார். ரிஷியா இருந்திருக்க வேண்டிய பரசுராமர் எல்லாரையும் கொள்றான்னு கையில எடுத்துட்டு ஒரு ஊர் மழுவாள்னு கிளம்பிட்டார். அந்த பரசுராமர் என்ன சொல்றார், கடைசியில் ஆச்சு, உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். வந்தார், ராமர் ஒன்றும் இல்லை, அந்த கையில இருக்க வில்ல வாங்கினார். பார்த்தாரு, என்ன பண்ண, இப்போ வானம் போட்டாச்சு, என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு காரியம் பண்ணு, நான் சேர்த்து வைத்த புண்ணிய உலகங்கள், நான் இவ்வளவு காலம் தவ வாழ்க்கை வாழ்ந்து புண்ணிய உலகங்கள் இருக்கே, அதையெல்லாம் இந்த பானத்திற்கு இலக்காக கொடுத்து விட்டேன். நீர் என்ன பண்ண போறீர், மகேந்திரகிரி மலையில போய் உட்காந்து தவம் பண்ணி கிளம்புற வழியை பார்க்குறேன் அப்படின்னு. பரசுராமரும் ராமனுடைய குணம் வீரத்துக்கு தோற்றார். நீங்க போனோம்னா கூட சேர்த்துக்கணும், எதுக்கு தோற்றார்னு, வீரத்துக்கு தோற்றார். சரி, இதெல்லாம் திரும்பி வர்ற வரைக்கும் இப்ப ராமர் கிளம்பி காட்டுக்கு போறார். காட்டுக்கு போனோடனே முதல்ல யார், பரத்வாஜ மகரிஷியின் இடத்துல போறார். குஹனை கும்பிட்டார், குஹனோட இருந்தார், ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டார். குஹனை தாண்டி இன்னைக்கு அலகாபாத், திரிவேணி சங்கமம், பிரயாக், இந்த பிரயாக கிட்ட போய் பரத்வாஜ முனிவர் போய் காத்திருக்கார். பரத்வாஜருடைய சிஷ்யர்கள் அழைச்ச உடனே ராமர் போய் விழுந்து சேவிக்கிறார். இப்ப நான் சொல்றவங்க எல்லாம் முதல்ல சொல்ற வார்த்தை இவ்வளவுதான், இதை மாத்திரம் எடுத்துக்கோங்க போதும், மீதியெல்லாம் நான் சொல்லவே வேண்டாம். எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா, தர்ம நெறிப்படி நடப்பவன். இன்னைக்கு தர்ம வழி அப்படின்னு சொன்னா தர்மம் யார், தர்ம வாழ்க்கை வாழறவன் யாருன்னா ராமா, நீ ஒருத்தன் தான் அப்படின்னு பரத்வாஜர் பார்த்தோன்னே சொல்ற முதல் வார்த்தை தான். தர்ம வாழ்க்கை வாழக்கூடிய, தர்மமே உருவெடுத்து வந்த ராமா உள்ளவா, அப்படிதான் கூப்பிடுறாரு, உள்ளவா அப்படின்னு சொன்னா, இங்க இரு ராமா, கொஞ்ச நேரம் இருந்து போய் எனக்கு ஒரு பாக்கியத்தை கூட, நீ என் கூட இருந்து நீ ராத்திரி சாப்பிட்டு இங்கேயே தங்கிடாராமா ஆசைப்படுறாரு பாருங்க. முனிவருக்கு எதுக்கு வேலை, ராஜாவை யாராவது தங்க வைப்பாங்களா, நீ இங்கேயே இரண்டா. சில பேர் வந்தாக்கா, கிளம்பி போறீங்களா, இருந்துட்டு போங்களேன், அவங்க இருந்தாலே நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். போறாரா சோகமாயிடும். ஒரு முனிவரும் இதான் சொல்ல போறாங்க. இப்ப நான் சொல்ற பேர்லாம் நீங்க எழுதிக்கோங்க, நான் கதை சொல்லல, நீங்க ராமாயணம் எடுத்து படிச்சீங்கன்னா புரியும். பரத்வாஜர் என்ன பண்றாரு, அவருக்கு தெரியவே இப்பதான் பாக்குறாரு. ராமனை பார்த்த உடனே ராமனுடைய குணங்கள், அவருடைய பார்வை, நடத்தை, அவருடைய எல்லாத்தையும் பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. அவர் கேட்கறது என்ன, ராமா இங்கே தங்கிடா ராமா, எங்க பக்கத்திலேயே பிரயாக இருக்கு, கங்கையும் யமுனையும் கலக்கிற இடம், போனோமா நல்லா தீர்த்தம் ஆடலாம், தபஸ்விகள் எல்லாம் இருக்காங்க, காய் கனி எல்லாம் கிடைக்கும், மரம்லாம் நல்லா இருக்கு, இங்கே இருந்துறேன், நல்லா இருக்கலாமே என்ன. ராமர், சாரி எனக்கு அந்த மாதிரி கொடுக்கல, எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, என்னது காட்டுல வாழணும்னு சொல்லியிருக்காங்க, நான் இப்படிலாம் வாழ முடியாது, வழி காட்டுமோன்னார். அங்கிருந்து கிளம்பி நேரா வந்தார். சித்திரக்கூடத்துல இருக்கிறார். அத்திரி அனுசூயை இருக்குல்ல, அந்த இடத்துல அனுசூயையும் சீத்தையும் பேசினது அடுத்த வாட்டி வரும்போது பார்ப்போம். அத்திரி பார்த்து கேட்கிறார். அவரும் அதே வார்த்தை தான் சொல்றார், தர்மத்துக்குனே பிறந்தவன் இல்லை நீ, இந்த உலகத்துல தர்மம்னா என்ன, எப்படி நடந்துக்கணும்ன்றது உன்னை பார்த்தாலே தெரியுதே ராமா அப்படின்னு அவர் ராமர் கிட்ட கதை பேச ஆரம்பிச்சிட்டார்.
தர்மம்னா என்ன? ஓ இதுதான் தர்மமா, இப்படி செஞ்சா அப்படியா அப்படின்னு தர்ம விசாரம். முனிவரும் ராமரை உட்காந்து தர்மம்னா என்ன, எது தர்மம்னு விசாரம் பண்ணிக்கிறாங்க. இது அத்திரி. நான் ஒன்றும் டீட்டெயிலாக போல லிஸ்ட் தான் போடுறேன் உங்களுக்கு. ஆனால் இவ்வளோ முனிவர்கள் இருக்காங்களான்னு இன்னைக்கு பார்த்துக்கோ. அப்போ அத்திரி ஆன உடனே சித்திரக்கூடம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நேரா தண்டகாரண்யம் வாசிகள், தண்டகாரண்ய ரிஷிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகான விஷயம் இதுதான். அவங்க ஒவ்வொருத்தருமே துக்கத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர்ல இவங்கெல்லாம் தான் ராஜ ரிஷிகள்னு எழுதிக்கணும். நான் 4 ரிஷி சொன்னேன் இல்லையா, ராஜ ரிஷிகள்னு எழுதிக்கணும். இந்த தண்டகாரண்யத்தில் இருக்கிறவங்கலாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ வருவான் ராமன், எப்போ வருவான் ராமன், எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வருவாரான், வரல. ராமன் வரல. இன்னைக்கு வரலப்பா, ராமன் வரலப்பா. இன்னைக்கு யார் வந்து காது பிடுங்கிட்டு போறானோ, யார் நம்ம தொடையை பிடுங்கிட்டு போறானோ தெரியல. நடக்கட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு முனிவர் தூரத்துல இருந்து மரத்து மேல இருந்து ஒரு குரல் கொடுக்குறாரு. எங்க பார்த்தாலும் நீல நிறமா இருக்கு, ராமன் வந்துட்டான். அவர் வரும்போது அப்படியே செடி கொடி எல்லாம் நீளம் ஆயிடுச்சான். எல்லா முனிவரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் விழுறாங்க. ராமனை வந்து எதிர்க்க பார்த்து பேசணும் இல்லை. ஒருத்தர் கிட்ட வந்தா அவரை வாங்க, எப்படி இருக்கீங்க, ராமா வந்தியான், எல்லாம் பிரமிச்சு போய் பார்க்குறாங்க. ராமனையும் லக்ஷ்மணனையும் சீதையையும் பிரமிச்சு போய் பார்த்துட்டு, நீ ராஜாவா இல்ல ரிஷியா? இவ என்ன தவ வாழ்க்கை வாழற பொண்ணா இல்ல நல்ல பட்ட மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய இளவரசியா? உங்களை பார்த்தாக்கா ரிஷிய போல இருக்கீங்களே, ஒவ்வொருத்தரும் இவ்வளவு அழகா இருக்கீங்க. இந்த மான் தோல் மரபுரி உங்களுக்கே ட்ரெஸ் தச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஏன் நாங்களே இவ்வளவு வருஷமா போடுறோம், எங்களுக்கு இது வரலையே அப்படின்னு வடிவழகு. திருப்பி வந்தவர்கிட்ட காதை பிடிங்கிட்டு போனான், தொடையை பிடிங்கிட்டு போனான்னு புலம்ப வேண்டியவங்க அவரை பார்த்து அவர் வடிவழகை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ராமர் வருத்தப்படுறாரு, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, நான் முன்னாடியே வந்து உங்களை காப்பாற்றி இருக்கணும், கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ கடைசியில் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் உன்னால் கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய சிசுவை ஒரு தாய் எப்படி காப்பாற்றுவாளோ, ஏ ராமா எங்களை நீ அப்படி காப்பாற்ற வேண்டும். நாங்கள்லாம் உன்னுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு போல. யார்? ரிஷிகள் முனிவர்கள் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் தவ வாழ்க்கை செய்து எங்ககிட்ட பலம் இருக்கு, ஆனா அந்த தவத்தை நாங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? கோவப்படக்கூடாது. கோவப்பட்டு சாபம் கொடுத்தோம்னா எங்களுடைய தவம் வீணா போயிடும். நாங்க ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கோம், கோபப்படக்கூடாது, சாபம் கொடுக்க கூடாதுன்னு. அதனால பொறுத்திருக்கிறோம், கரதூஷணர்கள் துன்பம் செய்கிறார்கள்னு சொல்லி ராமனுடைய அழகை பற்றி பெரிய கொண்டாட்டம். ராமா நீ வந்துட்டு இனிமே எங்களுக்கு துக்கமே இல்லை போதும் அப்படின்னு நம்பிக்கை பிறக்கிறது அவர்களுக்கு. இதெல்லாம் அந்த தண்டகாருண்ய ரிஷிகள் ராமனை பார்த்து, கர்ப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிசு எப்படி ரட்சிக்கப்படுவாரே, ஹே ராமா உன்னால் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் சொல்ல ராமர் சத்திய பிரதிகை செய்தார். உங்களை நான் இவர்களிடத்திலிருந்து காப்பாற்றுவேன், உங்களுடைய யாக யஜ்யங்கள் நடைபெறும் அப்படின்னு ராமர் சொல்ல, அங்கிருந்து நேரா சரபங்கர், அதெல்லாம் சரபங்கர்கிட்ட போறார். சரபங்கர் கிளம்பி போயிருக்கணும். சரபங்கருக்கு எப்போ பரமபதத்துக்கு டேட் பிக்ஸ்டு. அவர் ஏன் சுவாமி போலன்னா, இங்க ராமனை பார்த்துட்டு போறேங்க. அங்க போனாக்கா ராமரை பார்க்க முடியுமா தெரியாது. அங்க போனா வைகுண்டேத்து பரே லோகே ஷியா சாப்தம் ஜெகத்பதிகின்னு அவர் மோட்சத்துல எப்படி உட்கார்ந்துருப்பாருன்னா நாங்க வேதத்துல பார்த்திருக்கோம். வேதத்துல வில்ல பிடிச்சிட்டு சீதையோட லக்ஷ்மணனோட பரதனோட எல்லாம் ராமர் இருப்பான்னு நான் பார்த்ததில்லை. அந்த ராமரை பார்க்கணும் அப்படின்னு சரபங்கர் காத்துன்னு இருக்காரு. சரபங்கரை பார்க்கறதுக்கு வரும்பொழுது ராமர் லக்ஷ்மணன் சீதை வரும்போது தூரத்துல இருந்து ராமர் பார்க்கிறார். ஏதோ இந்த தேவர்கள் இருக்கிறாப்புல இருக்கே, உள்ள இந்திரன் இருக்கான் போல் இருக்கே, அவன் கால் கீழே படவே இல்லையே, அப்படியே நிக்கிறானே அந்தரங்கத்துல, தேர் வெளியே நிக்குதே, லக்ஷ்மணா சீதா நீங்க இங்கே இருங்கோ அப்படின்னு மெல்லமா ராமர் அப்படி ஓரமா நின்று எட்டி பார்க்கிறார். இந்திரன் புரிஞ்சுக்கிட்டான். இந்திரன் உள்ள சரபங்கர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்திரன் வந்தோடனே சொல்லிட்டான், சுவாமி ராமர் வந்திருக்கார், மனுஷ அவதாரமா வந்திருக்கார், அதனால நம்ம இப்போ அவர் பண்ணக்கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திடீர்னு தேர்ல ஏறினா கிளம்புனா. நேரம் ராமர் உள்ள போனார், விழுந்து சேவிக்கிறார். பார்த்தவன் அவரு அதே வார்த்தை தான், தர்ம நெறிப்படி வாழக்கூடிய ராமா உன் வரவு நல்வளவாகுக, மங்களாணி பவந்து, உனக்கு அனைத்து மங்களங்களும் உண்டாகட்டும். உன்னை பார்த்துட்டு போனோன்னு தான் ராமா காத்துட்டு இருந்தேன். இந்த திருமேனி இந்த அழகு இதை பார்த்துட்டு மோட்சத்துக்கு கிளம்பணும்னு காத்துட்டு இருக்கேன். இதை பார், இப்ப நீ பார்க்கும் போதே உன் முன்னாடியே மோட்சத்துக்கு போறேன் பார். இன்னைக்கு சரபங்க ஆசிரமம் போனீங்கன்னா அந்த உருவத்துலதான் காட்சி கொடுப்பார். அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும் போது யாக குண்டத்தை எழுப்பி அந்த அக்னியில குதித்து அவருடைய ரோமங்கள் எல்லாத்தையும் விட்டு ஒரு பாலகுமாரனாக அமர்ந்த உருவத்துல ராமன் பார்த்து கொண்டு இருக்கும் போதே மோட்சத்துக்கு போறார். ஒன்னும் தெரியாத மாதிரி பெருமாள் லக்ஷ்மணனையும் சீதையும் பார்த்து சொல்றார், பாத்தியா நல்ல தவ வாழ்க்கை வாழ்ந்தவங்க எல்லாம் இப்படிதான் புண்ணிய லோகத்துக்கு போவாங்க போடுறது. அதை பார்க்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சது இல்லை.
மோட்சத்துல இருந்து கொடுக்கிறவர் இங்க இருந்து சொல்லிட்டு இருக்கார். அவர் வழிகாட்டினார். என்னுடைய சிஷ்யன் இருக்கிறான் சுதீக்ஷணன், அவனை போய் பாருங்க. சரபங்கர் இருன்னு சொல்லல, அவர் கிளம்புற முடிவுல இருக்கார். அங்கிருந்து சுதீக்ஷணர் கிட்ட போறார். சுதீக்ஷணர் விட மாட்டேங்கிறார். ராமா இருந்துறேன், இங்கேயே இருந்துறேன் ராமா, என்ன வந்து காட்டுதான், இது காடுதான், காட்டுக்குள்ளதான் இருக்கேன். நாங்கெல்லாம் தவ வாழ்க்கை வாழறவங்க, கனி கிடைக்கும், காய் கிடைக்கும், கிழங்கு கிடைக்கும், உனக்கு பணிவிடை செய்யறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க, தர்ம விசாரங்கள்லாம் பண்ணிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாமே, யாரும் இங்க துன்பத்துக்கு வரமாட்டாங்க, நீ இருந்தா எங்களுக்கு ஹாப்பி. வனவிலங்குகள் எல்லாம் வராது, நீ ராஜா கையில வில்லோட இருக்கிற, வனவிலங்குகள்லாம் வராது. ராமர் சொன்னார், நானும் கழட்டி வச்சிட்டேன். அவர் உள்ள வரும்போது பாருங்க, இதெல்லாம் தர்மம். நான் ரொம்ப குறைவா உங்களுக்கு சொல்றேன். சரபங்கரை பார்க்கறதுக்கு வராது உள்ள. சரபங்கர் அந்த தண்டகாரண்யத்துக்குள்ள நுழையும் போதே ராமர் பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா? ஹே லக்ஷ்மணா, நம்முடைய வில்லுல இருந்து அந்த நாணை கழட்டு கீழே இறக்குறீங்க, இதெல்லாம் வைக்கக்கூடாது, ஆயுதங்களை எடுத்துட்டு போகக்கூடாது, எல்லாம் ரிஷிகள் தவம் செய்கிறவர்கள் வாழற இடம், நாம போய் இந்த வீரனை போலாம் போகக்கூடாது, அடியார்கள் போல தாசனை போல பக்தியோட போகணும் அப்படிங்கிறாருன்னா, ராமருடைய ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம நன்னடத்தையை கத்துக்கணும். அவர் உள்ள போறார். அப்ப சொல்றாரு, அவரு கட்டி வச்சிட்டப்பா, நான் சண்டை போறதுக்கு வரல சுவாமின்னு. அதெல்லாம் வேணாம் ராமா, உன்னை பார்த்தாலே எதுவும் வராது. அவர் என்னென்னவோ சொல்லி பார்க்கிறார். தயவு செஞ்சு நான் பாட்டுக்கு அப்படி ஒரு இடத்துல தங்கக்கூடாது. வன வாழ்க்கைன்னு சொன்னா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து தங்கினாலே சுகம் கண்டுடும். நம்ம ஒரே வீட்டுல நல்ல ஃபெசிலிட்டியோட வாழக்கூடாது, என்னை கஷ்டப்பட்டு வாழ சொல்லியிருக்கா, அதனால லெட் மீ மூவ் அப்படின்னார். அங்க இருந்து 10 வருஷ காலம் ஒரு வீட்டுல இல்லை, எல்லா முனிவர்கள் இடத்துக்கும் போறார். அவங்க பர்ணசாலையில போய் தர்ம விசாரம் பண்ணிக்கொண்டே வாழ்கிறார். எவ்ரிபடி வாஸ் வெரி ஹாப்பி. அவங்கள கூப்பிட்டு நீங்க இருந்ததுல ரொம்ப பிடித்த நேரம் எதுனா, ராமர் வந்து ஒரு 3 நாள் தங்கிட்டு போனார். என்னமா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்களாம் முனிவர்கள். அவர் இருந்தாலே அந்த இடம் ரமயதீதி ராமா, ராமன் இருந்தாலே அந்த இடம் அப்படியே ரம்யமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருந்தார்கள். அகஸ்திய பிராத்தாவை பார்க்கிறார். அவர் பேரு அகஸ்திய பிராத்தா தான். இது வரைக்கும் எங்கேயுமே அகஸ்தியருடைய அந்த அகஸ்திய பிராத்தா பேர் என்னன்னா இல்ல, அது பேரே வால்மீகி அகஸ்திய பிராத்தான்னு தான் எழுதுறார். அகஸ்திய பிராத்தா வழிகாட்டார்பா, எங்க அண்ணன் இருக்கிறார் அகஸ்தியர், பெரிய முனிவர், அவர் போய் பாருப்பா, பிரம்ம ரிஷி, அவர் போய் பார் அப்படின்னா அகஸ்தியரை பார்க்க வர்றார். ராமர் வெளியிலேயே காத்துட்டு இருக்காரு. சீதா லக்ஷ்மணன் சொல்றார், போறாரு பார், உள்ளமா போறார் பாத்தியா, அவரு தான் அகஸ்தியர், பத்திரமா பெரிய முனிவர் அப்படிங்கிறார். அகஸ்தியர் போட்டு யாக குண்டங்களை எடுத்து எல்லாம் பண்றார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு வந்திருக்காரு ராமர்னு. சிஷ்யனை அனுப்புறாரு, சீக்கிரம் கூட்டுவா. இல்ல சுவாமி, நீர் இன்னும் சாத்துமரெல்லாம் முடியல, சேர்க்கல, அவிர்வாங்கலாம் முடியல அப்படிங்கிறார். கூப்பிடு அப்படிங்கிறார். ராமர் வரார், விழுந்து சேவிக்கிறார். ராமா வா, நல்ல நேரத்துக்கு வந்த, இப்பதான் பண்ணணும், எல்லாத்தையும் சேர்க்க போறேன், நீயும் கூட அப்படின்னு சேர்த்துட்டு திருப்பி அதே வார்த்தையை சொல்றார். அவரும், தர்மத்தை உலகத்தில் நிறைநாட்டுவதற்காகவே அவதரித்தாய் இல்லையா ராமா, நீ எதற்காக காட்டுல இருக்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை இருன்னு சொல்லுவேன், ஆனா நீ இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ எந்த குறிக்கோளோடு வந்திருக்கிறாய், தர்ம ரட்சணத்திற்காக வந்திருக்கிறாய், நான் உன்னை தடுக்க மாட்டேன், நீ செய்கிற காரியத்தை செய். ஸ்ரீமன் நாராயணன் நீ மனித உருவத்தை எடுத்துக்கொண்டு, இதெல்லாம் உனக்கு தேவையாராமா, நீ ஏதோ காட்டுல இறங்கி அசுரர்கள் கிட்ட சண்டையை போடுறேன்னு சொல்லி முனிவர்கள் கிட்ட போய் காட்டுல இப்படி தெரியணுமா, ராஜாவா வாழ்ந்திருக்கலாமே, ஆனா நீ தர்மத்தை நிலைநாட்டுவதில் எவ்வளவு அதுல ஸ்திரத்தோடு இருக்கிற இல்ல, ரொம்ப சந்தோஷம், நீ செய்ய வேண்டிய காரியம் நன்றாக நடக்கும், உனக்கு மங்களங்கள் உண்டாகுக. சும்மா அனுப்பல, உனக்கு நல்ல கிஃப்ட் கொடுக்கட்டா, யாராவது வந்துட்டு போனா உயர்ந்த கிஃப்ட் கொடுக்கணும். அகஸ்தியர் கொடுத்த கிஃப்ட் தான் பெஸ்ட் கிஃப்ட். என்ன கொடுத்தா? பிரம்மாவாலே கொடுக்கப்பட்டதான உயர்ந்த அம்பு, விஸ்வகர்மாவாலே செய்யப்பட்டதான மகாவிஷ்ணுவினுடைய தனுஷ், சார்கம் என்னும் உள், 2 அம்பரா தூணிகள். அப்படின்னா வத்தவே வத்தாதான். நம்மெல்லாம் பல தடவை சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்லாம் காட்டுவோம், இத்தனூண்டு கூட இருக்கு, அதில் ஒரு 4 அம்பு இருக்கும். ஆனால் அவங்க பாட்டுக்கு எடுத்து குசு குசுன்னு போட்டு எங்க இருந்துடா வருது, யாராவது போய் ரீஃபில் பண்றாங்களா அப்படின்னு தோணும். அதெல்லாம் அஸ்திர சஸ்திரங்கள்னு பேர். மந்திர உத்தியோகனத்தால வரும். அது எல்லாமே அந்த காலத்துல அப்படி இருந்தது. அது நமக்கு இன்னைக்கு புரியாது. அது மந்திரத்தினால அப்படி கை போச்சுன்னா தானா வரும். அதுல வச்சிருப்பாரு. அந்த மாதிரி 2 அம்பரா தூணி கொடுக்குறாரு. அது இந்திரன் கொடுத்தது. இந்திரன் கொடுத்த 2 அம்பரா தூணி, பிரம்மா கொடுத்த உயர்ந்ததான ஒரு அம்பு, மகாவிஷ்ணுவுக்காக விஸ்வகர்மா செய்த உயர்ந்ததான வில், சார்கம் என்னும் வில், தங்கத்தால செய்யப்பட்ட உரையோடு கூடிய நாந்தகம் என்ற கத்தி. இதெல்லாம் உள்ள பத்திரமா வச்சிருக்கார். சிஷ்யனை கூப்பிட்டார், அதை எடுத்துட்டு வா அப்படின்னார். அவன் பயபக்தியா எடுத்துன்னு வந்து கொடுத்தான். ராமா, அவர் என்ன கொடுக்கணும் மனசுக்குள்ள நினைச்சு கொடுக்குறார், ஒன்னது உனக்கு கொடுக்குறேன்
அவரது தான் அது. இவர் எங்க இவ்வளவு நாள் ராமர் கையில எடுக்கல, இப்ப சொல்லி கையில கொடுக்குறாரு. இது வரைக்கும் ராமர் என்ன வச்சிருந்தார் வில்லுன்னா, இவ்வளவு கையில வச்சிருந்த வசிஷ்டர் கிட்ட வச்சிருந்த வில், அதுக்கப்புறமா பரசுராமர் கிட்ட வாங்கின வில், நல்ல ஸ்ட்ராங்கா மந்திரங்களால கொடுக்கப்பட்ட ஒரு பெரியவர்கிட்ட வாங்கின இல்ல, யார் கொடுக்குறாரு பாருங்க, அகஸ்திய முனிவர் மங்களாசாசனம் பண்ணி இதையெல்லாம் கொடுக்க, அதனை பெற்றுக்கொண்டு அகஸ்தியர் இடத்துல இருந்து வரார். அகஸ்தியர் அகஸ்திய பிராத்தாவெல்லாம் தாண்டி இவர்கள் எல்லாம் வந்த பிற்பாடு முடிய போது கவலைப்படாது. இப்ப நீங்க எல்லாம் லிஸ்ட் திருப்பி போடலாமா? எத்தனை முனிவர் பார்த்தோம். கடைசியில அகஸ்தியர் திரும்பி வருவார். யுத்தகாண்டம் முடிஞ்ச உடனே உத்தரகாண்டம்னு இவ்வளவு பெரிய புஸ்தகம், இந்த ராமாயண புஸ்தகம் இவ்வளவு புஸ்தகம், உத்தரகாண்டம் ரொம்ப அழகா இருக்கும். அதுலதான் ஹனுமார் கதை, ராவணன் கதை, எல்லா கதையும் அதுல இருக்கு. யார் சுவாமி கதை சொன்னது? அகஸ்தியர் தான் கதை சொன்னது. அகஸ்தியர் என்ன பண்ணிருக்காங்க, அவர் வேலை என்ன, ஒழுங்கா எங்கேயும் மடத்துல போயிருக்க வேண்டியதுன்னு. இப்ப நம்ம இருக்காங்க சுவாமிங்கெல்லாம், மடாதிபதிகள்லாம், ஜிஆர் சுவாமிங்கெல்லாம், அவர் மடத்துல இருக்காம போய் ராஜ்யத்துல உட்கார்ந்தா நல்லா இருக்குமா? ஆனா இவர் அதெல்லாம் கிடையாதுன்ட்டார். எனக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, ராம இருக்கிற இடத்துல நான் இருக்க போட. அகஸ்தியர் வந்து ஜாலியா கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சபையில உட்கார்ந்துட்டு நாள் கணக்குல அகஸ்தியர் ஜம்முன்னு கதை சொல்றார். கடைசியில ராமனை இங்க இருந்து கூட்டு போறதுக்காக கோபமே உருவெடுத்தவரான துர்வாசா முனிவர் வரார். வந்து ராமனிடத்துல கடைசியில உன்னுடைய சாந்தம் கொஞ்சம் எனக்கு வரட்டுமே, நான் கோபத்திலேயே வாழ்ந்து போயிட்டேனே, இந்த ஒரு சாந்தமானது உன்னை சாந்த ஸ்வரூபியான ராமா உன்னை கொஞ்சம் பார்த்துட்டு போறனேடா அப்படின்னு கடைசியில துர்வாசா முனிவர் ஒரே அவதாரம். வால்மீகி, நாரதர், விஸ்வாமித்திரர் கூட வாமனர், ஜாபாலி எல்லாம் சேர்த்துக்கணும். அவங்கெல்லாம் அங்கேயே இருக்கக்கூடியவர். வசிஷ்டர், அதெல்லாம் இன்னும் விவரணமா சொல்ற. வசிஷ்டர் பேசுறதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கும். வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் தாண்டிட்டுமா நேரா அங்கிருந்து காட்டுக்குள்ள பரத்வாஜ முனிவர், பரசுராம முனிவர் கடந்தோம்னா சுதீக்ஷணர், சரபங்கர், அகஸ்தியர், அகஸ்திய பிராதா, துர்வாசர். இதுக்கு மேல முனிவர் பேர் இருந்தா நீங்க ராமாயணத்துல தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. இத்தனை பேரும் என்ன கொண்டாடுறாங்க, ஒவ்வொருத்தரும் சொன்ன வார்த்தை என்ன, தர்மத்தின் வழி நடப்பவனே, தர்மமே உருவெடுத்து வந்ததோ என்று, ராமோகி விக்கிரகவான் தர்மஹா என்று ராமனே தர்மமே உருவெடுத்தவனாக வந்தான். அந்த ராமன் சீதாராமர்களோடு ஹனுமானோடு இன்றைக்கு நாம் அழகா நாம சங்கீர்த்தனங்கள் உங்களுடைய நாமத்தை ஜெபிக்க பெற்றோம். இன்றைக்கு முனிவர்கள் எப்படி கொண்டாடினார்கள் என்று ராமச்சந்திரனுடைய 16 கல்யாண குணங்கள் அதனை அனுபவிக்க பெற்றோம். நாளைக்கு பிரஜைகள் எப்படி பேசினார்கள், ரொம்ப அழகா இருக்கும். பிரஜைகள் ஒவ்வொருத்தரும் அந்த தசரதர் இடத்துல பேசக்கூடிய வார்த்தைகள் நாளைக்கு நிதானமாக அனுபவிப்போம்.